أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து தூய்மையான வடிவத்திலே மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜமாஅத்தினுடைய லட்சியம், குறிக்கோள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த தூய்மையான வடிவத்தில் இஸ்லாத்தை சொல்வதற்கு களத்திலே நிற்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் இஸ்லாத்தை பற்றி தெளிவான ஞானத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அனைத்து விஷயங்களை பற்றியும் அறிந்து கொள்ள நமக்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் மிக முக்கியமான விஷயங்களை, அடிக்கடி சந்திக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக நாம் அறிந்து வைத்திருந்தால்தான் நம்முடைய தாவா பணி, பிரச்சார பணி தூய்மையானதாக, கலப்படமற்றதாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இங்கே பலவிதமான தலைப்புகள்ல உங்களுக்கு வகுப்புகள் எடுக்கப்பட இருக்கின்றன. இதுல எனக்கு தரப்பட்டிருக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், வழிகட்ட கொள்கைகள். இஸ்லாத்தின் பெயரால் நம்ம சமுதாயத்தில் என்னென்ன கொள்கைகள் எல்லாம் இருக்கிறது, அந்த கொள்கைகள் எப்படி அது தவறானதாக இருக்கிறது. சும்மா தவறுண்டு போய் சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுக்குரிய காரணத்தோட, ஆதாரங்களோட நம்ம சொன்னாதான் ஓ இந்த காரணத்தினால இது தவறு என்று மக்கள் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகை செய்யும். அந்த அடிப்படையில் வழிகட்ட கொள்கைகளை பற்றி நம்ம என்னுடைய பாடத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறீர்கள். இந்த வழிகட்ட கொள்கைகளை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு முழுமைப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தில் வழிகட்ட கொள்கைகள் சேர முடியுமா? அதை நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதாவது இஸ்லாம்ங்கிறது வழி வழியாக, வாழையடி வாழையாக வருகிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை சொன்னார்கள். சஹாபாக்கள் தாபியன்களுக்கு சொன்னார்கள். தாபியன்கள் தபா தாபியன்கள் அடுத்த தலைமுறைக்கு சொன்னார்கள். இப்படியே வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையா வரும் பொழுது நம்மள்கிட்ட எது வருகிறதோ அது சரியானதா தானே இருக்கும். அது எப்படி தவறானதா இருக்கும்? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அடுத்தவங்களுக்கு சொல்லி அடுத்தவங்களுக்கு சொல்லி அடுத்தவங்களுக்கு சொல்லி அதுதான் நமக்கெல்லாம் சேர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது வழிகட்ட கொள்கை எப்படி இருக்கும்? எதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கிறதோ எல்லாமே சரியான கொள்கை தான். ஏன்னா அதெல்லாம் நமக்கு சங்கிலி தொடராக நமக்கு வந்திருக்கிறது என்று பல பேர் நினைக்கிறார்கள். அதனாலதான் அந்த கொள்கையில அவங்க நீடிக்கிறாங்க. ஏன் இந்த கொள்கையில இருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, நாங்க எங்க தகப்பனார் இதை சொன்னாரு. உன் தகப்பனாருக்கு யாருப்பா சொன்னது? பாட்டனார் சொன்னாரு. பாட்டனாருக்கு யார் சொன்னதுன்னு இப்படி போய் ரசூலுல்லாஹ் கொண்டு பாட்டிடுவாங்க. இவர்கள் செய்கிற ஒவ்வொரு தவறான கொள்கைக்காரர்களும் அந்த தவறான கொள்கை எங்கிருந்து வந்ததாக சொல்வார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து வந்தது, வழி வழியாக வந்தது என்று சொல்லும் பொழுது இது கரெக்ட் மாதிரி தெரியுது என்று நீங்களே திகைச்சு நின்றுவீங்க. நமக்கு தெரியும் அது தவறுன்னு சொல்லி இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல முடியாம, இந்த வாதத்துக்கு பதில் சொல்ல முடியாம, இப்ப சரிதானே சங்கிலி தொடரா தானே வருது, அது எப்படி இடையில கலப்படம் நுழைய முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்வோம், நினைத்து விடுவோம். அப்ப முதல்ல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
எந்த ஒரு கொள்கையை நபிமார்கள் சொன்ன கொள்கையா இருந்தாலும் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படியே தலைமுறை தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு வருமா? அப்படி இஸ்லாம் சொல்லுகிறதா, கலப்படம் சேரும் என்று சொல்லுகிறதா? இதை நீங்க அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம குர்ஆன் ஹதீஸை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களுடைய கொள்கைகளுமே அவங்களுக்கு பிறகு அப்படியே அடுத்த தலைமுறைக்கு போனதே கிடையாது. அதுல கொஞ்சம் கூட்டி, கொஞ்சம் நீக்கி, கொஞ்சம் மாத்தி, அப்படித்தான் அடுத்த தலைமுறைக்கு போயிருக்கிறது. அந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு சொல்லும் பொழுது எதை கேட்டார்களோ அதை அப்படி சொல்லியிருப்பார்கள், சொல்லியிருக்க மாட்டார்கள். அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்தான் சொல்லியிருப்பார்கள். அப்போ ஒவ்வொரு காலத்தை கடக்கும் பொழுதும் அது சிதைக்கப்பட்டு, மாற்றப்பட்டு, மறைக்கப்பட்டு, கூட்டப்பட்டு, குறைக்கப்பட்டு தான் என்ன செய்யும், அந்த அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். இதுதான் வரலாறுகள்ல இருந்தும், குர்ஆன் சொல்லி காட்டக்கூடிய வரலாறுகள்ல இருந்தும், ஹதீசுகள்ல இருந்தும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை. இதுக்கு சான்றா எடுத்துக்கொள்வதாக இருந்தால், இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அவங்க ஒரு இறைவனை வணங்குவதற்காகத்தான் என்ன செஞ்சாங்க, ஒரு காபாங்கிற ஆலயத்தை கூட கட்டுனாங்க, அவங்களும் அவங்க மகனாரும் சேர்ந்து. அப்ப அல்லாஹ்வுடைய கலீல், உற்ற நண்பர் என்று கூட அவங்களுக்கு என்ன அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பேரையே கொடுத்த, பட்டத்தையே தகுதியே கொடுத்தான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்க மக்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, சரியான மார்க்கத்தை சொல்லியிருப்பாங்க. இப்படியே சரியான மார்க்கம் வழி வழியா வந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் 360 சிலை எப்படி வணங்குனாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிள்ளைக்கு மார்க்கத்தை சொன்னாங்க, அவங்க பிள்ளைக்கு சொன்னாங்க. இப்படியே கரெக்டா தான் மார்க்கம் சேரும் அப்படின்னு இருக்குமையானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் தானே இருந்திருக்கணும். அந்த மார்க்கம் இல்லையே. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள் இத்தனைக்கு அவங்க, நம்ம எல்லாம் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததி கிடையாது. அவங்க மொழியில கூட நம்ம வேறுபட்டவர்களா இருக்கிறோம். ஆனா அங்க மக்காவில் இருந்தவர்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நேரடியான வாரிசுகள் தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய நேரடியான வாரிசுகள் தான். அப்ப நேரடி வாரிசா இருக்கிறவங்களே என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக ஒரு இறைவனை வணங்குவதற்கு கட்டப்பட்ட பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு போய் 360 சிலைகளை வைத்து வழிபட்டார்கள். அப்ப இந்த வரலாறு நமக்கு எதை சொல்லுகிறது? அப்படியே மார்க்கம் வராது. ஒரு நபிமார்கள் காலத்தில் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டதோ அப்படியே அச்சு அசலாக மாற்றம் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு வருமா என்று கேட்டால் வரவே வராது என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் வழிகட்ட கொள்கையில இருந்தது ஒரு ஆதாரமா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 360 எந்த அளவுக்கு கேட்டா 10 காரியங்கள் தான் மிச்சம் வச்சிருந்தாங்க. அதாவது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளா இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, 10 காரியங்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக உள்ள காரியங்களாக அவங்கள்ட்ட மிச்சமா இருந்தன. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க. ஒரு அறிவிப்புல 5 கூட வருகிறது, ஒரு அறிவிப்புல 10 கூட வருகிறது. ஹம்சும் மினல் ஃபித்ரா, 5 காரியங்கள், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழி வழியாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன 10 காரியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன காரியங்கள் தான். சுன்னத்து பண்றது, இது கரெக்டா செய்யறாங்க. அப்ப இப்ப அடிப்படை அகீதாவும் நாசமா போச்சு. அல்லாஹ்வுடைய மேட்டர்லாம் தொலைச்சு விட்டாங்க. என்னடா மிச்சமா இருக்குன்னு பார்த்தா கரெக்டா என்ன பண்ணிடுறான், சுன்னத்து பண்ணி போடுறான். இந்த அக்குள் முடிகள் எல்லாம் உடல் ரீதியா சுத்தம் பண்ணி கொள்ளக்கூடிய அதை பாத்துக்கிறான், நகம் வெட்டிக்கிறான். இந்த மாதிரியான விஷயங்களாக தான் ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்களே தவிர எந்த மாதிரி இல்ல, அல்லாஹ்வை கரெக்டா நம்புறது, அக்கீதாவுல ஒழுங்கா இருப்பது, மறுமையை நம்புறது, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பர்ஃபெக்டா இருந்தாங்க என்று சொல்லப்படவே இல்லை. அப்ப இந்த 10 காரியங்கள் அல்லது 5 காரியங்கள் இதுதான் மிச்சமாக இருந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக மொட்டையடித்திருந்தார்கள். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை ஒட்டுமொத்தமாக நினைஞ்சிருந்தாங்க, அவங்க தொலைச்சி தலைமொழி இருந்த ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு நபிமார்களுடைய பிரச்சாரமும் அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அப்படியே சேரல. இன்னொன்னு நம்ம கவனிக்கணும், ஒரு நபி செஞ்ச பிரச்சாரம் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்திருந்தா இன்னொரு நபி வர தேவையே இல்லை. கரெக்டா தான் இருப்ப மாதிரி நபி அனுப்பணும். ஒரு நபியை அனுப்புறான்ல, அவங்க அதே மாதிரி அச்சு அசலா பின்பற்றுறாங்க.
இன்னொரு நபி வந்து என்னத்தை பற்றி செஞ்சிட போறாரு, அதானே செய்வாரு. அப்ப இன்னொரு நபி அல்லாஹ் தொடர்ச்சியா அனுப்புனதை எதை காட்டுதுன்னு கேட்டா மாத்திட்டாங்க, மனிதனுடைய கைவரிசையில சேர்ந்து விட்டது. அப்ப தொடர்ச்சியாக நபிமார்கள் அனுப்பப்பட்டதற்குரிய காரணமே என்னன்னு கேட்டா வேதத்தையே மாத்திவிட்டாங்க. இது மற்றதெல்லாம் விடுங்க, வாழையடி வாழையா உள்ளத இந்த யூத கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் என்ன பண்றான்னு கேட்டா வேதத்தை மாத்தினாங்கன்னு சொல்றானா இல்லையா. அப்ப வேத புத்தகத்துல இருக்கிறதையே சிலது அழிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் இருந்தது. வேதத்துல இல்லாத ஒன்றை எழுதி வைத்துக் கொண்டு இதான் வேதம் அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். வயலுள் இல்லதீன எக்துபுனல் கிதாபி ஐதீகம், தங்கள் கைகளால் வேதத்தை எழுதி வைத்துக் கொண்டு சும்மா எப்போலுன ஹாதாமின் ஐந்தில்லா, இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்கிறார்களே அவர்களுக்கு நாசம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். யாரை பற்றி? யூதர்களை. அப்ப யூதர்கள் யாரே? மூசா நபி, தாவூது நபியுடைய வழி வந்தவர்கள் தான் யூதர்கள் என்று சொல்றவங்க. அப்ப நபிமார்களுடைய வழிமுறையில வந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தையே மாத்தி சொந்தமாக எழுதி கொண்டதை வேதம்னு சொன்னார்கள். அப்ப அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்கிறது. அப்ப அடிப்படையில் நீங்க என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திலும் அவர்கள் கொண்டு வராதவை இருக்கலாம். அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும், இருக்கிறதுங்கிறது நம்ம ஆதாரத்தோட காட்டுவோம், இருக்கலாம்ங்கிறது நீங்க கொள்கை அளவுல என்ன செய்யறது புரிஞ்சுக்கிறணும். இந்த இவ்வளவு நபிமார்கள் காலத்தில் ஏற்பட்ட மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் நம்ம அவங்களுடைய சந்ததிகளாக சகாபாக்களாக இருந்தாலும் சரிதான், அவங்கள்ட்ட நேரடியா பாடம் படிச்சவங்களா இருந்தாலும் சரிதான், அவங்களும் சில மாற்றங்களை நினைச்சிருப்பாங்க, அறிந்தோ அறியாமலோ செய்துதான் இருப்பார்கள், அல்லது சிலது மறந்தோ விட்டோ தான் இருப்பார்கள். இப்படி படிப்படியாக வந்து பல விஷயங்கள் இருக்கிறதே காணா போயிருக்கும், இல்லாது சேர்ந்திருக்கும், சிலது வந்து வேற வடிவத்தில் அது மாற்றப்பட்டு போயிருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னது ஒன்னா இருக்கு, இவங்க வேற விதமா மிக்ஸ் பண்ணி வேற ஒரு தோற்றத்துல மாத்தி இருப்பாங்க. இது எல்லாமே நடந்திருக்கும். அப்படிங்கும் பொழுது இதை நீங்க இந்த கொள்கை ஏத்துக்கிட்டா தான், இதை நம்பினா தான் வழிகட்ட கொள்கைக்குள்ள நீங்க போக முடியும். வழிகட்ட கொள்கை கிடையாதுன்னு ஒருத்தர் நினைச்சான்னு சொன்னா, பேசிக்கே நம்பாம இருந்தான்னு சொன்னா நீங்க 1000 ஆதாரத்தை காட்ட நம்ப மாட்டாங்க. இந்த கொள்கை இந்த காரணம் தவறுன்னு சொன்னா அதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல வருதுப்பா, தலைமுறையா வருதுப்பா. பேசிக்க உடைச்சாதான் என்ன செய்யும், இந்த வழிகட்ட கொள்கைகள் உடைக்க முடியும். ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து உள்ளது அப்படி வராது. இதை முதல்ல விளக்கணும். வழிகட்ட கொள்கையை விளக்குறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கொள்கை அப்படியே வருமா, மாறி வருமா, அதுல திருத்தம் செய்யப்படுமா, திருத்தம் செய்யப்படாம வருமா, சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கா, சேர்க்கப்பட வாய்ப்பே இல்லையான்னா வாய்ப்பு இருக்குது என்பதற்கு ஒவ்வொரு நபிமார்களும் வந்தது. அந்த நபிமார்களை அவங்க கடவுளாக ஆக்குனது. ஈசா நபியை கடவுளாக்குனாங்களா இல்லையா? ஈசா நபியா இதுக்கு பொறுப்பு. அப்ப ஈசா நபி அவர்கள் கடவுளாக்கப்பட்டது, கடவுள் மகன் சொன்னதெல்லாம் அவங்க கொள்கை வந்து அப்படி வரலங்கிறதுக்கு ஆதாரம். அவங்க பேர்ல மதத்தை வச்சிருக்கிறாங்க, ஆனா அந்த பேர்ல மதத்தை வைத்துக் கொண்டு அவங்க எதை எதிர்த்தாங்களோ அதை செய்யறாங்க. ஈசா நபி எதை எதிர்த்தாங்களோ அதான் ஈசா நபி கொள்கை இப்ப உலகத்துக்கு என்ன செய்யறான் சொல்லி கொண்டிருக்கிற காட்சி. இப்படி நிறைய நீங்கள் தேடி பார்க்கலாம். பேசிக்கான ஒரு அடிப்படை வைத்துக்கொண்டு நீங்க நிறைய என்ன செய்யலாம், ரெஃபரன்ஸ் குறிப்புகள் எடுக்கலாம். இது வந்து மாற்றங்கள் வரத்தான் செய்யும். வழிகட்ட கொள்கை இருப்பது ஆச்சரியமானது கிடையாது, அது சாத்தியமானதுதான். இதை நம்ம வந்து பொதுவா விளங்கிக் கொள்றோம். குறிப்பாகவும் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. பொதுவா விளங்கிக் கொள்வதை விட குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து இருக்காங்கல்ல, அந்த உம்மத்துல வழிகேடு வரும் என்று தனியாகவும் இருக்கு. பொதுவான நபிமார்களுடைய போதனைகளை வைத்து இப்படி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய உம்மத்துல இதெல்லாம் ஏற்படும்ங்கிறாங்க. நான் சொன்னபடி அப்படியே என்ன செய்யாது, மக்களுக்கு போய் சேராது என்பதை பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க வந்து விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? ஒரு முறை அவங்க ஒரு பிரயாணத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரத்தை பார்க்கறாங்க. அந்த மரத்துக்கு பேர் வந்து ராத்து அன்வாத், ராத்து அன்வாத்னு சொல்லி அந்த மரத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த மரத்துல என்ன செய்யறாங்க கேட்டா, இது வந்து காபிர்கள் வந்து புனிதமாக கருதிய ஒரு மரம், அது சாதாரண மரம் இல்ல. காபிர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த மரத்தை வந்து ஒரு புனித மரம் என்று கருதி கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு மரம். அதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறுவதற்காக வேண்டி அந்த மரத்தில் என்ன செய்வாங்க, கட்டி தொங்க விட்டுருவாங்க. அந்த கோரிக்கைகளை போருக்கு போறாந்தா வாழை தொங்க விட்டுருவாங்க. அப்புறம் அந்த எடுத்துட்டு போனா வெற்றி கிடைக்கும். கொஞ்ச நேரம் அந்த மரத்தில் அந்த வாழை தொங்க விட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த வாழை எடுத்துக்கிட்டு போருக்கு போனோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். நீங்க கூட இந்த இந்தியாவில் நீங்க பார்க்கலாம், சில மரங்கள்ல குழந்தை வேணாட்டி குழந்தை வேணும் தொட்டி கட்டி போட்டிருப்பாங்க. அதுல தொட்டில் கட்டி போட்டா குழந்தை பிறக்கும் அப்படி நம்புறாங்க.
இப்படி மரங்களை புனிதமாக கருதக்கூடிய தன்மை இந்த இந்தியாவில் உள்ள இந்து சகோதரர்கள்ட்ட இருக்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அரபுகள்கிட்டையும் இருந்தது. அறியாமை கால முஸ்லிம் அல்லாத அரபுகள்கிட்ட இருந்தது. அப்ப இத சஹாபாக்கள் பாக்குறாங்க. இவங்க அந்த மாதிரி நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு வந்தவங்க தான். சஹாபாக்கள் யாருன்னு கேட்டா, கல்லு மண்ணு கழுத குதிரை எல்லாம் வணங்கக்கூடாது, அதெல்லாம் புனிதம் கிடையாது, அந்த கொள்கை தப்புன்னு சொல்லி தான் வந்திருக்கிறாங்க. வந்தவன என்ன செய்யுதுன்னு அந்த மரத்தை பார்த்தவன அதுக்கு மக்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தையும் அதுக்கு அதனுடைய புனித அதுக்கு இருக்கிற மார்க்கெட் இருக்குல்ல மவுசு, அந்த மவுசையும் பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது மாதிரி நமக்கு தான் நல்லா இருக்குமே. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சஹாபாக்கள் தான் இத்தனைக்கு அவங்க யாரு, சஹாபாக்கள் அந்த ஜாகிலியத்திலிருந்து திருந்தி வந்தவங்க தான், குஃபுர்ல இருந்து விடுபட்டு இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். அவங்க என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டயே கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு இவங்களுக்கு மாதிரி ஒரு மரத்தை உண்டாக்குங்க. அந்த மரம் வேணாம், அது காபீர் மரம் நமக்கு வேணாம், முஸ்லீம் மரத்தை உண்டாக்குன்னு கேட்கறாங்க. எப்படி அவங்க எப்படி கேட்கறாங்க, அந்த மரம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஒரு மரத்தை உண்டாக்குங்க, நாங்களும் அதை புனிதமா கருதணும். இப்ப நம்மளும் அப்படித்தானே செய்யறான், கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, தர்காவை கட்டுங்க, தேர்களுக்கு தேவையில்லை, நமக்கு சந்தன கூட உண்டாக்குங்கன்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி இது புது நோய் கிடையாது, அப்ப வந்துருச்சு இந்த நோய். எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்துல இருந்த மக்கள்கிட்டயே இந்த நோய் நெஞ்சிருச்சு, சில பேர்கிட்ட குடிகொண்டு இருந்தது. அப்ப இப்படியே கேட்கறாங்க, எங்களுக்கு என்ன செய்யுங்க, இதே மாதிரி ஒரு மரத்தை உண்டாக்குங்க. அவங்க எப்படி கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்காக வேண்டி அந்த மரத்தை புனிதமாக செய்த சில வழிபாடுகள் செய்யறாங்களோ, நாங்க எங்க மரத்தை அது மாதிரி செய்து கொண்டாடிக்கிறோம், நமக்குன்னு ஒரு புனித மரம் வேணும்ல, அவனுக்கு மட்டும் ஒரு கொண்டாட்டம் எங்களுக்கு வேணுமா இல்லையா அப்படின்னு அடுத்தவனை காப்பி அடித்து அதே மாதிரியானதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கேட்கறது எப்படி இருக்கு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னு தெரியுமா, மூசா நபி இடத்துல அவங்களுடைய உம்மத்து கேட்டார்களே அந்த மாதிரி இருக்கிறது. என்ன கேட்டார்கள், அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போல எங்களுக்கும் நிறைய கடவுளை உண்டாக்குங்க என்று மூசா நபி இடத்துல கேட்டார்கள். அந்த மாதிரி நீங்க கேட்கறீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அறிவுரை சொல்றாங்க. அதுல கூட ஒரு ஆச்சரியமான, அந்த மூசா நபி என்ன கேட்டாங்க தெரியுமா, அது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மூசா நபி அவர்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்ணி அந்த மக்களை எல்லாம் ஓரளவுக்கு திருத்தி கொண்டு வர்றாங்க, சின்ன ஒரு கூட்டத்தை. பிறகு என்ன, பிறவனுடைய கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். கடைசியில் என்ன பண்றாங்க, பிறவன் விரட்டிக்கிட்டு வர்றான், இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க, கடல் ரெண்டாக பிளக்கிறது, இவங்க எல்லாம் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க, பிறவன் அழிக்கப்படுறான். அப்ப இதுல இருந்து என்ன உங்க பாடம் படிச்சிருக்கன்னு, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தன்னுடைய சக்தியை கொண்டு அற்புதமாக கூட நம்மளை காப்பாற்றி விடுவான், நினைத்து பார்க்க முடியாத வகையில் கூட அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும் என்று அவங்க பாடம் படிச்சு இருக்கணும். இந்த ஆத்தை கடந்து வந்த உடனே, கடலை கடந்து கடல்ல இருந்து தப்பிச்சு வந்த உடனே இன்னும் கொஞ்சம் போய்கிட்டே இருக்கிறாங்க, அங்க ஒரு சமுதாயத்தை பாக்குறாங்க. அந்த சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா, பல சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறது. இப்பதான் அல்லாண்டா யாருன்னு கண்டுட்டு வர்றாங்க. அல்லாண்டா யாருங்கிறத என்ன செய்யறாங்க, அனுபவ ரீதியா பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒண்ணு நடந்தா ஒருத்தவங்க ஆட்டம் காணுமாங்க, அதான் நம்மளும் அல்லாஹ்வை நம்புறோம். இப்படி ஒரு அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திச்சது இல்ல. நம்மளை ஒருத்தன் விரட்டிக்கிட்டு வந்து நம்மளை கொல்றதுக்காக வரும்போது தப்பிச்சு ஓடி, நமக்கு எதுக்கு கடல் அப்படி ரெண்டா பிளந்து நம்ம மட்டும் தப்பிச்சு அவன் மட்டும் அழிஞ்சிட்டான்னு வைங்க, நம்ம கடுகளவு ஆட்டம் வருமா நம்ம ஈமான்ல? இதுக்கு பிறகு எவனுக்கா சந்தேகம் வரும், இப்படி ஒண்ணு வாழ்க்கையில் நமக்கு நேர்ந்தால் நமக்கு ஏதாவது டவுட் வருமா? வராதுன்னு நினைக்கிறோம்ல, அவங்களுக்கு வருது பாருங்களேன். இப்பதான் அல்லாண்டா யாருன்னு பார்த்தாங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றலை கண்ணு முன்னாடி பார்த்தாங்க. அல்லாஹ் நினைச்சா கடலை கூட பிளந்து காப்பாத்திடுவான்றதை பார்த்தாங்க. இந்த கல்லு மண்ணு வணங்கினவன்லாம் அழிஞ்சு நாசமா போனதையும் கண்ணால பார்த்தாங்க. பார்த்தோன்னு என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இவங்கள நிறைய இதெல்லாம் குர்ஆன்ல உள்ளது. இது அப்படியே அல்லாஹ் என்ன செய்யறான், ஏக்கி பூனாலா அஸ்னாமில்லஹும், அவங்க சிலைகளை சுற்றி ஏத்திகாப்பாக வழிபட்டு கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தார்கள். பார்த்து விட்டு என்ன நினைக்கிறான், நம்ம இவங்களுக்கும் நிறைய கடவுள், நமக்கு ஒன்னே ஒண்ணு இருக்குது இவன் நினைக்கிறான். எப்படி நினைக்கிறான், இவங்க முப்பது கடவுளை வணங்குறாங்க, நமக்கு மட்டும் ஒன்னா அப்படி கேட்கறான். எங்களுக்கு நிறைய கடவுளை உண்டாக்கு, அவங்களுக்கு நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு. இவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, ஒரே ஒரு ஆள்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கறது இவனுக்கு பிடிக்கல. இவன் என்ன நினைக்கிறான், நிறைய இருக்கிறது மனுஷன் விரும்புவான்ல. ஒரு சட்டைன்னா ஒரு சட்டைக்கு பதிலாக 10 சட்டை தான் நல்லது தானே, ஒரு வீட்டுக்கு பதிலாக 10 வீடு இருந்தா நல்லது தானே, ஒரு காருக்கு பதிலாக 10 கார் இருந்தா நல்லது தானே.
எல்லாமே ஒரு நோட்டுக்கு பதிலாக 5 நோட்டு வச்சா நல்லது தானே உங்களுக்கு, ஒரு பேனாக்கு பதிலாக 10 பேனா வச்சா நல்லது தானே. எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருப்பது மனுஷனுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தன்மையில என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நம்ம கேவலமா இருக்காங்க. ஒரே ஒரு ஆளுக்கு அவங்க நிறைய வச்சிருக்கிறானுல, அவங்க இது கொஞ்சம் நல்லா இவன் நினைக்கிறான். அப்படி அவங்களுக்கு நிறைய கடவுள் இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த மார்க்கத்துல நீ அது மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒரு ஆள் உண்டாக்கு. அது பணத்துக்கு ஒரு ஆளு, குழந்தை குட்டி தர்றதுக்கு ஒரு ஆளு, மழை பெய்ய வைக்கிறதுக்கு ஒரு ஆளு, இப்படின்னு எத்தனை இலாக்காக்கள் இருக்கா இல்லையா. அது மாதிரி இதை உண்டாக்குன்னு மூசா நபிட்ட வந்து கேட்கறாங்க. அப்ப இதைத்தான் ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க. நம்ம என்ன எதனால இந்த கோளாறு வருது, இவன் வந்து ஒரு இறை மார்க்கம்டா என்னன்னு விளங்கவில்லை. அடிப்படையான விஷயங்களை அல்லாஹ்வுடைய குத்ரத் ஆற்றலை பார்த்துட்டு கூட அவனுக்கு அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்ல. ஒரு நபி இருக்கும் பொழுதே இப்படி சிந்தனை ஒருத்தனுக்கு வருது. நபி இல்லாட்டி என்ன வரும், நபி இருக்கும் பொழுதே இப்படி பேசுறாங்க என்று சொன்னா அந்த நபிக்கு பிறகு எப்படிலாம் பேசியிருப்பாங்க. அப்ப அதை சிந்திச்சு பார்க்கணும். அப்ப எதனால அந்த கோளாறு வருது, நிறைய இருக்கிறதுங்கிறது எல்லாமே நிறைய நிறைய இருக்கிறது நல்லது. சிலதுதான் நிறைய இருக்கலாம். உனக்கு எத்தனை வாப்பா, எனக்கு 5 வாப்பா, இது நல்லதா, ஒரு வாப்பா நல்லது. ஒருத்தர் செய்யறான், உனக்கு ஒரு வாப்பா தான், ஒரு அப்பா தான் இருக்காங்க, எனக்கு 5 அப்பா இருக்காங்க, இது நிறைய இருக்கலாமா. ஒரு பொம்பளை சொல்றா, எனக்கு 4 புருஷன், இது நல்லதா. உனக்கெல்லாம் ஒரு புருஷன், எனக்கு 4 புருஷன் பெருமடிக்க முடியுமா. சிலதுதான் ரொம்ப இருக்கலாம், சிலது ஒண்ணுதான் இருக்கணும். அந்த அதுல முக்கியமான கடவுள் எது ஒண்ணு, எப்படி புருஷன் ஒண்ணுதான் இருக்கணுமோ, அப்பம் ஒண்ணுதான் இருக்கணுமோ, அதே மாதிரி என்ன இருக்கு, சில விஷயங்கள் ஒண்ணுதான் இருக்கணுமே தவிர நிறைய இருந்தா கேவலம். நிறைய புருஷன் வச்சிருந்தா அது கேவலம் தானே. ஒரு பொண்டாட்டிக்கு நிறைய அப்பா இருக்குன்னு ஒருத்தன் சொன்னா அவன் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா, அது கேவலம் தானே. ஒருத்தனை பெறுவதற்கு 10 பேர் தேவையில்லைன்னா படைக்கிறதுக்கு ஏன்டா 10 பேரு, அதுவும் ஒருத்தன் இருக்குன்னு. அப்ப அந்த மாதிரியான பவர் ஆற்றலை சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து நிறைய இருக்கிறது நல்லதே இல்லை. ஆனா மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. எல்லாம் அது மாதிரி நினைக்கிறாங்க. சட்டை மாதிரி வேட்டி மாதிரி நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறான், அல்லாஹ் பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்கிறான், சட்டை வேட்டிலாம் ரொம்ப இருக்கு நல்லது தானே, காசு பணம் ரொம்ப இருக்கு நல்லது தானே, அது கடவுளும் ரொம்ப இருந்துட்டு போகுது அப்படி நினைக்கிறானே தவிர கடவுள்டா என்ன, எதுக்கு கடவுள், கடவுள் நிறைய இருக்கிறது நல்லதா, அந்த மாதிரியான ஒரு இல்மை இல்லாம இருந்திருக்கான் நபி காலத்துல. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க, சொல்லி காட்டி மூசா நபி காலத்தில் இருந்தவர்கள் எப்படி மூசா நபி இடத்துல கேட்டார்களோ இந்த மாதிரி அவர்களுக்கு நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய கடவுளை நீங்க உண்டாக்குங்க என்று கேட்டார்களோ அதே மாதிரி நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க, இல்ல தர்க்கபுன்ன சுனன மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுடைய வழிமுறையை அப்படியே நீங்கள் பின்பற்றுவீர்கள். சிபரம்பி சிபரின், ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள். திராம்பி திராயின், முளத்துக்கு முளம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவன் ஒரு முளத்தை கூட விட மாட்டீங்க, அவன் செஞ்சது அப்படி அச்சு அசலான செய்வீங்க, நீங்க பின்பற்றுவீர்கள் என்று சொல்லி ஒரு முன்னறிவிப்பும் சொல்கிறார்கள். நீங்க மட்டும் இப்படி போகல, உங்களுக்கு முந்தியும் போயிருக்கிறான், உங்களுக்கு பிந்தியும் போவான். அந்த ரசூலுல்லாஹ் அந்த சம்பவத்தில் சொல்ற மெசேஜ் என்ன, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் இப்படி போனான்னு சொல்லிவிட்டாங்க, நீங்களும் இப்படி போயிட்டீங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க இனிமேலும் போவீங்க, இனிமேல் நான் சொன்ன பாதையத்தான் அப்படி போவீங்கன்னு சொல்ல இயலாது. முந்தி சென்று வழிகட்டவர்களுடைய பாதையெல்லாம் நேர்வழியாக நீங்கள் கருதுவீர்கள், அந்த மாதிரி நிலையை நீங்கள் நிச்சயமா அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்ப இப்பதான் நம்ம நினைச்சு பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே அவங்கள்ட்ட நேரடியாக பாடம் படிச்ச சிலருக்கு இந்த மாதிரி தோணி இருக்குன்னா, இந்த மாதிரி அவனுக்கு மரம் இருக்கிற மாதிரி எனக்கு மரம் வேணும்னு தோணி இருக்குன்னு சொன்னா, அவங்க காலத்திலிருந்து 14 நூற்றாண்டு தள்ளி இருக்கிற மக்களுக்கு தோன்றாதா, வழிகேடு வராதா, தப்பான கொள்கை சரியான கொள்கை அவங்களுக்கு படாதா? நபி இருக்கும்போது பட்டிருக்கல, நபி இடத்துல நேரடியாக பாடம் படிச்சிருக்கும் போது என்ன செஞ்சிருக்கு, பட்டிருக்கா இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன விளங்கணும், அடிப்படையான விஷயத்தை விளங்கணும். கண்டிப்பா தவறான கொள்கை இருக்கவே செய்யும். எது எது தவறுங்கிறது அப்புறம் விஷயம். தவறான கொள்கை இருக்க முடியுமா முடியாதுன்னா அதான் நீங்க நிலைநாட்டணும். இருக்க முடியும், அப்பதான் சிந்திக்க வருவான் கரெக்டா. அப்பதான் திறந்த மனசோட என்ன செய்வான், கேட்கக்கூடியவர்கள் வந்து தங்கள் கொள்கை சரியா இருக்கான்னு அவங்க பரிசீலிக்கவே முன் வருவாங்க. வரவே வராதுன்னா பரிசீலிக்க மாட்டான. ஒருத்தர் நோய் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாத சிகிச்சை பண்ணுவான், நோய் இருக்குது இல்லங்கிறான், என்ன மருத்துவம் எனக்கு தான் இல்லையப்பா ஏன்டா அப்படி சொல்லத்தானே செய்வான். ஒருத்தர் நோய் இருக்கு நமக்கெல்லாம் தெரிகிறது, அவன் என்ன நினைக்கிறான், நமக்கு நோயே கிடையாதுங்கிறான். சிகிச்சைக்கு உடன்படுவானா, இவன் மருத்துவம் பண்ணுவானா? எத்தனை விதமான அலோபதியை சொன்னாலும் சரி, நீங்க வேற ஹோமியோபதியை சொன்னாலும் சரி, சித்தா யூனானி சொன்னாலும் சரி, அவன் என்ன செய்வான்,
அட இதெல்லாம் நோயாளிட்ட சொல்றான், எனக்கு தான் இல்லையாமா. அப்ப முதல்ல அவன் என்ன வச்சுக்கிறேன், நோய் இருக்குதுங்கிறத ஒத்துக்கிற வைக்கணுமா இல்லையா, புரிய வைக்கணுமா இல்லையா? அதை புரிய வச்ச பிறகுதான் என்ன செய்யணும், ஆமாங்க இருக்கு, அப்ப வா டெஸ்ட் பண்ணுவோம், ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். வரவே வராதுன்னு சொன்னீங்கன்னா உன்னை ஒன்றும் செய்ய முடியாது யாராலையும். வருங்கிறத ஒத்துக்கிட்டா அது என்ன செய்யலாம், அதை ஒத்துழைப்பான், கண்டறியலாம், அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டலாம், அவனை ஏத்துக்கிடுவான். அதனால அதை சொல்றான். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது தவறான கொள்கைகள் இந்த சமூகத்தில் நுழைய முடியும், நபிமார்கள் காலத்திலேயே நுழைந்து இருக்கிறது. அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது அவங்க 72 கூட்டமா பிரிந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகத் அலா 72 மில்லா. இஸ்ரவேல் மக்கள் 72 கூட்டமா பிரிந்தார்கள். அப்ப ஒரு நபியுடைய உம்மத்து தானே, 72 போனா போவான். ஒரு நபியுடைய உம்மத்து ஒரு கூட்டமா தானே இருக்கணும். அப்ப 72 கூட்டங்களாக பிரிந்து போனார்கள். இன்ன உம்மத்தி தஃப்தரிகு அலா 73 மில்லா. என்னுடைய சமுதாயம் 73ஆக பிரியும் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அந்த 73ல ஒன்னு சொர்க்கத்துக்கு போகும், 72 நரகத்துக்கு போகும். அப்ப அவங்க கூட்டத்துல 72 நரகத்தான் போகணும் வழங்குது. அதாவது நம்ம இந்த கூட்டத்துக்கு தான் 73 ஒன்னு ஆகி ஒரு நேர்வழியில் ஒரு கூட்டம் தங்கிக்கிட்டே இருக்கும்னு உத்தரவாதம் தர்றாங்க. முந்தின சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் 72 பிரிஞ்சாங்கன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒருத்தன் நல்லவன்னு சொல்லல, அந்த 72மே நாசமா போன கூட்டம் தான். வேற வேற உம்மத்துகள் 72 பிரிஞ்சான 72மே அவனுக்கு பேசிக்லெஸ், அவனு எந்த ஒரு பேசிக்கலையும் அவன் பிரியவில்லை, அவன் மனோ இச்சை இப்படிதான் பிரிஞ்சிருக்கிறான். அப்ப ஒரு நபிமார்கள் கொண்டு வந்த ஒரு சமுதாயம் 72 பிரியுது, 72 நாசகார கும்பலா இருக்குதுன்னா என்ன அர்த்தம், நபிமாருடைய போதனை கம்ப்ளீட்டா தூக்கி போட்டாங்கன்னு அர்த்தம். நபிமாருடைய போதனை அப்படியே அந்த சமுதாயத்தில் என்ன செய்யல, வாழையடி வாழையா சங்கிலி தொடரா வரல என்றுதானா 72 நாசமா போறான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன, 73 அவன் ஆக்கி அதே 72 இங்கேயும் வச்சுப்புட்டு அது 72ஓட நிக்குது. நமக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், பிளஸா உன்னை அதிகமாக்கி நல்லவனும் இருப்பான், சரியானவன் சேரும். வேறவனுக்கு இந்த கேரண்டி கிடையாது. சரியா வரவே இல்லை, எல்லாம் நாசம், டோட்டலா வெளியேறது. அப்படி மொத்தத்தையும் மாத்திட்டாங்க, ஒருத்தம் கூட தேரல, ஒரு குரூப் கூட தேரல. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்னன்னு கேட்டா 73 பிரிவிங்க, அதுல குல்லுகும் பின்னார், எல்லா நரகத்துக்கு போவார்கள், இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரு கூட்டத்தை தவிர அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு கூட்டம் எதுன்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. மான அலைஹில் யௌம வஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் இன்று எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு அடையாளத்தை சொல்லிவிட்டார்கள். நானும் என் தோழர்களும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோமோ, இன்றைக்கு என்ன ரசூலுல்லாஹ் வாழும்போது, அதுக்கு பிந்தி வந்ததெல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாது. நான் இன்றைக்கு நானும் என் தோழர்களும் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஒரு கூட்டம்ங்கிறாங்க. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், இந்த உம்மத்துகள்லையும் பிரிவு வரும், தப்பான கொள்கைகள் வரும், 1-2 வராது, 72 வரும். இது 1-2 கிடையாது. அப்ப மிக அதிகமாக வழிகேடு தான் இருக்கும், மிக அதிகமாக தவறான கொள்கை தான் இருக்கும். 73ல் 1ங்கிற கணக்குல தான் நேர்வழியில் உள்ளவர்கள் இருப்பார்கள்னா நம்ம 72ஐயும் எதிர்த்து களம் காண வேண்டி இருக்கிறது. நம்ம களம் காண்பது ஒண்ணுதான் சரியானதா இருக்கும். அந்த ஒரு கூட்டத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டா 72 கூட்டம் என்ன செய்யணும், எதிர்த்து களம் காண வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம். அந்த ஒரு கூட்டம் எதுங்கிறது அந்த ஹதீஸ்ல விளக்கம் வந்து விட்டது. எல்லாரும் இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க, 73 சொல்லும். இந்த 73 கூட்டத்துக்காரன் என்ன செய்வான்னு கேட்டா, அவன் 73 பிரிவார்கள், 70 நரகத்துக்கு போயிடும், 1 சொர்க்கத்துக்கு போவேன், அது நாங்க தாண்டுக்கிறோம். அந்த 1 சொர்க்கத்துக்கு போவோன்ற சொல்லிவிட்டு ஒவ்வொரு கூட்டத்துக்காரன் என்ன செய்வான், அந்த 1 யாரு, அது தப்லீகாரன் நாங்க தாண்டுக்கிறோம், ஜமாத் இஸ்லாமி அவன் நான் தாண்டுக்கிறோம், மதுஹபுக்காரன் நான் தான்மா, தரிகாக்காரன் நான் தான் சொல்லிக்கிறோம், மற்ற எல்லாத்தையும் 72 சேர்த்து விட்டுருவாங்க. ஆனா இதுக்கு நம்ம குழப்பமே தேவையில்லை. ஹதீஸ்ல உள்ள பாதியை மறைச்சதுனால இப்படி சொல்றான். ஹதீஸ்ல இந்த 1 என்னன்னு இருக்குதுல, நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு சொல்ற, 72 நரகத்துக்கு போகும், 1 சொர்க்கத்துக்கு போகும். அந்த 1 எதுன்னு சஹாபாக்கள் கேட்டாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? நானும் என் தோழர்களும் இன்று எப்படி இருக்கிறோமோ அதன்படி இருப்பவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் இருந்தபடிதான் மார்க்கம் இருக்கணும். அதுக்கு பிந்தி சஹாபாக்கள் சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கொள்கை எது,
நம்ம சொல்லக்கூடிய ஒரு நம்ம மட்டும்தான் அதுல இருக்கிறோம். மற்ற எவனும் அந்த மாதிரி சொல்லக்கூடியவன் கிடையாது. எந்த மாதிரி? நானும் என் தோழர்களும் எப்படி இன்றைக்கு இருக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் நேர்வழியில் உள்ளவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உங்க கண்ணு முன்னாடி தெரியுதா? இல்ல. நிறைய வாப்பா சொன்னது, அம்மா சொன்னது, தாத்தா சொன்னது, அஜர்த்து சொன்னது, மௌலானா சொன்னது, தலைவர்கள் சொன்னதுன்னு பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் இல்லாத பல விஷயங்களை மார்க்கம்னவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம மட்டும்தான் என்ன செய்யறோம்? ரசூல் காலத்தில் இல்லாட்டி மார்க்கம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது எதை மார்க்கம்னு சொல்லவில்லையோ அது மார்க்கம் கிடையாதுன்னு நம்ம மட்டும்தானே சொல்றோம். அப்ப அந்த ஒரு கூட்டம் எதுங்கிறத எல்லாரும் இந்த ஹதீஸுக்கு சொந்தம் கொண்டாடினாலும் உண்மையில் அதுக்கு உரியவர்கள் யாரா இருக்கிறோம்னு கேட்டா நம்மள தான் இருக்கிறோம். இது வந்து ஒரு நம்ம அந்த இயக்கத்துல இருக்கிறோம் என்பதற்காக இதை சொல்லல. அந்த ஹதீஸ்ல நேரடியா இந்த இயக்கத்தை விட்டு வெளியே நின்று நீங்க பாருங்க, தௌஹீத் ஜமாஅத்தை விட்டு வெளியே நின்று நீங்க பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இந்த நம்ம எந்த இயக்கம் தூக்கி போட்டுருவோம். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? 73 பிரிவார்கள், 70 நரகத்துக்கு போவோம், 1 சொர்க்கத்துக்கு போவோம். அது அந்த 1 எது? நானும் என் தோழர்களும் எப்படி இருக்கிறோமோ, இன்று எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கக்கூடியவர்கள். அப்ப வந்து ரசூலுல்லாஹ்வும் தோழர்களும் மதுஹபிலையா இருந்தாங்க. அப்ப மதுஹபி 72 போயிச்சு, தெரியுதா இல்லையா? ரசூலுல்லாஹ்வும் தோழர்களும் தரிகாவுலையா இருந்தாங்க, இல்லன்னு தெரியுதா இல்லையா? அப்ப எல்லாமே இவங்க வந்து பெரியார் சொன்னார், மகான் சொன்னார்னு யாரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, குர்ஆன் ஹதீஸ் அல்லாத வஹி இருக்குது, மார்க்கம் இருக்குன்னு யார் சொல்லுகிறார்களோ அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுல போயிருவாங்க, 72 போயிருவாங்க. அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பல விதங்களாக என்ன செய்யறேன் பிரிந்து போவார்கள் சொல்லியிருக்காங்களப்பா. அப்ப ஏன் நீ பிரிந்து போவாங்கிற கொள்கைகள் ஒத்துக்கிற மாட்டேங்கிற? பிரிஞ்சு போவாங்கன்னு ஒத்துக்க, அதுல ஒண்ணுதான் சரியா இருக்குன்னு ஒத்துக்க, 72 கெட்டதா இருக்குன்னு ஒத்துக்க. இப்ப பரிசீலிப்போம் எது கெட்டது எது நல்லதுன்னு. அப்படின்னு அந்த பேசிக்கை நம்ம வந்து ஆழமா போட்டு விட்டு ஒவ்வொரு கொள்கையா எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? என்னென்ன வழிகட்ட கொள்கை நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் எடுத்து வச்சு இப்ப இது வழிகட்டதா தெரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னு நம்ம ஆதாரத்தோட கேட்டோம்னு சொன்னாதான் அந்த வழிகட்ட கொள்கையில் இருந்து என்ன செய்ய முடியும்? மக்களை மீட்க முடியும். பேசிக்க நீங்க போடணும். முதல் வேலை என்னது? இந்த சமுதாயத்தில் வழிகட்ட கொள்கை இருக்க முடியுமா முடியாதா? இதை வந்து என்ன செய்யணும்? நம்ம அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எச்சரிக்கை பண்ணாங்க? ஈயாக்கும் முஹதஸாத்தில் உமூர், எனக்கு பிறகு புதிதாக உருவாகும் காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். இது என்னத்தை காட்டுது? புதிதாக உருவாகும் காட்டுதுல. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? புதிதாக உருவாகும் காரியங்களை விட்டு எச்சரிக்கிறேன் என்றால் எனக்கு பிறகு புதுசு புதுசா உண்டாக்குவாங்க, அதை நீங்க செஞ்சிடாதீங்க. அப்ப நான் சொன்னது அப்படியே என்ன செய்யாது? அடுத்தடுத்த தலைமுறைக்கு போவாது. அப்படியே போகும், போனாலும் நம்மள்ட்ட தௌஹீத் இருக்குது, அனைவருக்கும் போவாது. அதே மாதிரி அதே வடிவத்தில் வரும், வந்துகிட்டு இருக்கும். அது அனைவருக்கும் அது மாதிரி வராது. அதுவும் இருக்கும், கலந்தும் இருக்கும். 72 மிக்ஸ் ஆகி போயிருக்கும், ஒன்னே ஒன்னு சரியா. அதனால இப்படி சொல்றாங்க, ஈயாக்கும் முஹதஸாத்தில் உமூர், அதாவது உருவாக்கப்படுகின்ற காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஒவ்வொரு புதிய காரியங்களும் அனாச்சாரங்கள், ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு சேர்த்துலாம் எச்சரிக்கிறாங்களே. அதெல்லாம் நமக்கு எதை காட்டுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகும் மார்க்கத்தில் பல விஷயங்கள் உண்டாகும், தப்பான கொள்கைகள் உண்டாகும் காட்டுதா இல்லையா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மஹ்ஷர் மைதானத்தில். மஹ்ஷர்னா என்ன? சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ செல்வதற்கு முன்னாடி உள்ள நிலைக்கு பேர் தான் மஹ்ஷர். சொர்க்கத்துக்கு போயிட்டா அது சொர்க்கம், நரகத்துக்கு போயிட்டா அது நரகம். ரெண்டுக்கும் முன்னாடி எல்லாம் எழுப்பி விசாரிப்போம்ல, அந்த விசாரிக்கப்படக்கூடிய 4 பேர் என்னது? மஹ்ஷர். மக்கள்லாம் எழுப்பி நிற்கக்கூடிய, இறைவன்ட்ட கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லக்கூடிய 4 பேர் தான் மஹ்ஷர்னு சொல்லுவோம், மஹ்ஷர் மைதானம். அப்ப அந்த மைதானத்தில் நம்ம எல்லாம் நிற்கக்கூடிய நேரத்தில் சூரியன் தலைக்கிட்ட வந்துடும், கொதிக்கும், மூளையெல்லாம் கொதிக்கும். அந்த மாதிரியான வெப்பமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து தண்ணீருக்கு எல்லாம் என்ன செய்வாங்க? அளம் ஓதுவார்கள். அந்த வெப்பம்னா ஒரு 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு பெரிய நீண்ட நாள் அது, அல்லாஹ்விடத்தில் உள்ள நாள், பெரிய நாள் அது. அந்த அவ்வளவு பேருக்கு விசாரணை முடியணுமா இல்லையா? ஒரு நாள் சொன்னாலும் இந்த ஒரு நாள் அல்லது, அந்த ஒரு நாள் என்னது? பெரிய அளவில் உள்ள ஒரு நாள். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து வெயில்ல நின்று கொண்டிருப்பது, தலைக்கு மேல சூரியன், இந்த சூரியன்ல வேற சூரியன் தான், அது எதுவும் அழிச்சிருவான் நல்ல சூரியனை எல்லாம், அது வேற சூரியன். அப்ப அந்த மாதிரி தலைக்கு மேல நிற்கக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? தாகத்திற்காக தண்ணி கிடைக்குமா, நிழல்ல இருந்து வெயில்ல இருந்து தப்பிக்க நிழல் கிடைக்குமா அப்படின்னு நம்ம தேடுவோம். 7 பேருக்கு அல்ல அந்த நிழலையும் கொடுப்பான்.
அந்த நேரத்தில் மண்ட காயிற நேரத்தில் அரசுக்கு கீழே சிலர் என்ன செய்வான், அல்ல 7 கூட்டத்தை வைப்பான், அது தனியா இருக்கட்டும். அது தண்ணி தேவைப்படுமா இல்லையா? அவ்வளவு வேர்வைகள் வெளியே இருந்துச்சுன்னா தண்ணி சத்து வேணும் மனுஷனுக்கு. இப்ப தண்ணிக்கு அலம் மோதும் போது அந்த மைதானத்துல ஹவுலுல் கௌசருங்கிற ஒரு தடாகத்தை அல்லாஹ் அங்க ஏற்பாடு செய்து அதை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினருக்காக வேண்டி கொடுப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்பார்வையில அவங்களுடைய பொறுப்பில் அதை வழங்கி இருப்பான். அப்ப மக்கள்லாம் என்ன செய்வாங்க, தாகமா இருந்தவன தூரத்துல தெரிகிற அந்த தடாகத்தை நோக்கி என்ன செய்வாங்க, ஓடி போய் தண்ணியை குடிச்சு ஓடியாந்துருவோம் என்று மக்கள் வருவாங்க. வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினராக தான் வருவாங்க. மற்ற உம்மத்தினருக்கு வேற ஏற்பாடு எல்லாம் பண்ணானா என்னன்னு நமக்கு தெரியல, சொல்லப்படல. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு இந்த ஏற்பாடு எல்லாம் பண்றான். அதனுடைய பொறுப்பாளர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறான், நியமிக்கிறான். அப்ப வரும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்ட்டே மொத்தமா கொடுத்துட்டாலும் கண்காணிக்கிறதுக்கு மலக்கு வேற எல்லாம் போட்டிருக்கான். சூப்பர்வைசரா என்ன செய்யறான், அல்ல மலக்குகளை வேற நியமிச்சு வச்சிருக்கிறான். வர்றாங்களா, வேகமா வர்றாங்களா, மலக்குகள் என்ன செய்வாங்க, சில பேர் பிடிச்சி நிப்பாட்டி விடுவாங்க. இந்த தண்ணி குடிப்பதற்காக வரும் பொழுது மலக்குகள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்து பார்ப்பாங்க. சில பேர் தன்னை ஹவுலுல் கௌசரை நோக்கி வர்றதையும் மலக்குகள் இடையில பிடிச்சி தடுக்கிறதையும் பார்த்துட்டு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள், நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய சஹாபாக்களா இருந்தவங்க, அவங்கள விடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட சொல்லுவாங்க, மலக்குகள்கிட்ட சொல்லுவாங்க. மலக்குகள்கிட்ட சொன்ன உடனே அல்லாஹ்விடமிருந்து பதில் என்ன சொல்லப்படும் கேட்டா, யா முஹம்மதே லா தத்ரி மா அஹதசு பாதக, உனக்கு பின்னாடி இவங்க எல்லாம் என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியாது. நீ இருக்கும்போது உன் தோழர்களா இருந்தார்கள், உனக்கு பிறகு மார்க்கத்தில் புதிதாக சிலதை என்னெல்லாம் உருவாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது. புதிதாக பிதஅத் உண்டாக்குனவர்களுக்கு அங்க இடம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மார்க்கத்தை அப்படியே பின்பற்றினவர்களுக்கு தான் அந்த தடாகம் கிடைக்குமே தவிர, பிதஅத் செய்பவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கம் நீங்க எப்போ உண்டாக்கி விட்டீர்களோ அப்போ உங்களுக்கு என்ன கிடையாது, ஹவுலுல் கௌசர்ல உங்களுக்கு இடம் கிடையாது என்று அவங்க விரட்டி அடிக்கப்படுவார்கள் அப்படின்னு வருது. இப்ப இதுல என்ன வழங்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களா இருந்தவர்களை கூட சிலதை உண்டாக்கி விடுவார்கள். எல்லாம் தடுக்கப்படுறாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வை என் தோழர்கள் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்ப சஹாபாக்களா இருந்தவங்க கூட ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு சில விஷயங்களை மார்க்கம்ங்கிற பெயர்ல சிலதை உண்டாக்கிடுவாங்க. அப்படி உண்டாக்கினால் அவர்களும் அவங்க தடுக்கப்பட்டா மற்றவங்க எல்லாம் ஏமாத்துறோம், நம்ம பிதஅத் உண்டாக்குனா ஏமாத்துறோம், அவங்களே தடுக்கப்பட்டுறாங்க, சஹாபாக்களே தடுக்கப்பட்டு விடுகிறார்கள். அப்ப அந்த மாதிரி தடுக்கப்பட்டு விடுகிற காட்சி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். மலக்குகள் பட்டியல் வச்சுட்டு எல்லாத்தையும் தடுத்துருவாங்க. நம்ம ஏதாவது பிதஅத் செஞ்சுட்டு போனா அந்த சஹாபாக்களை கண்டுபிடிச்ச மாதிரி மலக்குகள் நம்மளையும் கண்டுபிடிச்சிருவாங்க. பட்டியல 9 பேர் இருக்கு, தள்ளு வெளியே. அப்ப உங்களுக்கு ரசூலுல்லாஹ் குரல் கூட கொடுக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் குரல் கொடுத்தாங்க தெரிஞ்சதுனால, வாழும்போது நெருங்கி பழகி இருப்பாங்கல்ல, இந்த உலகத்துல வாழும் போது பார்த்திருக்கிற காரணத்தினால அவங்க எல்லாம் என் தோழர்கள் சொன்னாங்க. இந்த காலத்துல உள்ள ஒருத்தன் பிதஅத் செஞ்சுட்டு போனா சொல்லவா செய்வாங்களா, இவனு யாருன்னு தெரியாத, தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியல, ரெக்கமெண்ட் பண்ணா ஏத்துக்கிறல. அப்ப நம்ம இதுல என்ன வழங்குறோம், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு பிதஅத்துகள் இந்த சமூகத்தில் உண்டாகும். ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயங்கள் மார்க்கம்ங்கிற பேர்ல என்ன செய்யும், உள்ள நுழையத்தான் செய்யும். அப்ப இந்த அடிப்படை நிறைய மாதிரி சான்றுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்திற்கு பிறகு புதிதாக மார்க்கத்தில் என்ன செய்யும், உண்டாக்கத்தான் செய்வாங்க. தப்பான கொள்கை நுழைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸாலு மின் உம்மத்தி லாஹிரீன தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன் அலல் ஹக், ஒரே ஒரு கூட்டம் மாத்திரம் சத்தியத்துல உறுதியானவர்களாக கியாமத் நாள் வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, யுஸ்லிஹூன மா அஃஸதன் நாஸ், மக்கள்லாம் எதை நாசமாக்கி வைத்திருக்கிறார்களோ அதை சரிபடுத்துவார்கள். அதாவது மக்கள் இஷ்டத்துக்கு மார்க்கத்தை கெடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்யும் கேட்டா, அதுல நுழைஞ்சு இது தப்பு இதுதான் சரி என்று சீர்படுத்துவார்கள். அப்படி ஒரு கூட்டம் என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப மக்கள்லாம் நாசமாக்கி வைத்திருப்பார்கள் என்பது எதை காட்டுகிறது, இந்த கொள்கை தூய்மையான வடிவத்தில் அடுத்த தலைமுறைகளுக்கு போய் சேரும் என்று எந்த கேரண்டியும் கிடையாது. சஹாபாக்கள் காலத்துக்கு கூட கேரண்டி கிடையாது. கியாமத் நாள் வரைக்கும் புதுசா என்ன செய்யும், எப்படி கண்டுபிடிப்புகள் உண்டாகி கொண்டே இருக்கிறதோ மார்க்கத்தின் பெயராலையும் புதுசா கண்டுபிடிச்சு தான் இருப்பான். நம்ம வேலை என்னது, களை எடுக்கணும்.
அதுல இருந்து சுத்தப்படுத்தணும், 72 ஓச்சு கட்டணும், அதுக்காக பாடுபடணும். இந்த ஒரு அடிப்படையான விஷயங்கள் என்ன செய்யணுங்க மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. தவறான கொள்கைகள் ஏராளமாக சமுதாயத்தில் இருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு கொள்கையை நம்ம இன்றைய தினம் எடுத்துக்கொள்வோம். அந்த கொள்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அது அல்லாத வேறு எதனையும் பின்பற்றக்கூடாது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு பேசிக்கான கொள்கை. இதுக்கு மாற்றமாக எல்லா இயக்கங்கள்லையுமே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதோட வேற விஷயங்களையும் பின்பற்றணும். இப்படி சொல்லாத இயக்கமே இஸ்லாமிய இயக்கமே தமிழ்நாட்டில் கிடையாது. குர்ஆன் ஹதீஸையும் பின்பற்றணும், குர்ஆன் ஹதீஸில் இல்லாத பெரியார்கள், மகான்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள் இவங்க சொல்வதையும் பின்பற்றணும் என்று சொல்றாங்க இல்லையா? இது முதலாவது தவறான கொள்கை. இதுதான் இருக்கிற கொள்கையிலே ரொம்ப ஆபத்தான கொள்கை. ஏன்னு கேட்டா, குர்ஆன் ஹதீஸ் இல்லாத விஷயங்களும் மார்க்கம்னு சொல்ல ஆரம்பித்தால் ஏராளமான புது புது விஷயங்கள் உண்டாகிறது. ஒரு விஷயம் அல்லது, ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்லி ஆதாரம் காட்டினால் தூய்மையான இஸ்லாத்தை விட கலப்படம் அதிகமாகி போயிடும். ஏன்னா எல்லாத்தையும் ஆதாரம் எடுத்துக்கொள்றதுக்கு நம்ம போயிட்டோம்னா அப்படித்தான் வரும் முடிவு. அப்ப இருக்கிற கொள்கையில ரொம்ப டேஞ்சரான கொள்கை. இன்னும் சொல்ல போனா ஷிர்க் வைக்கிறார்கள், விதத்து செய்கிறார்கள்னா நம்ம சொல்றோமே, அதுக்கெல்லாம் கூட பேசிக் இதுதான். இந்த விஷயத்தை ஒழுங்கா விளங்கிட்டாங்கன்னா ஒரு ஷிர்க வைக்க மாட்டான். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் ஆதாரம்னு நினைச்சா அவனால் ஷிர்க் வைக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் ஆதாரம்னு சொல்றவனால் விதத்து செய்ய முடியாது. அப்ப இருக்கிற கொள்கைகளையே மகா டேஞ்சரான கொள்கை, ஒட்டுமொத்த அனைத்து தீமைகளுக்கும் மூல கருவாக இருக்கக்கூடிய கொள்கை இதுதான். இந்த கொள்கை தான் எல்லார்ட்டையும் இருக்கிறது. இந்த கொள்கைக்கு சொந்தக்காரங்க யாருன்னு நீங்க பிரிச்சே பார்க்க முடியாது. எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பாக இருந்தாலும் மதத்தின் பெயரால் ஜமாத் இஸ்லாமி, தப்லீக், ஜாக்கு, வேறு என்னென்ன இஸ்லாத்தில் இருக்கிற மதுஹபுக்காரங்க, தரிகாவாதிகள், கபரு வணங்கிகள், பரேலவிகள், தேவபந்திகள், யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரெண்டு மட்டும்தான் அவங்க சொல்ல மாட்டார்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றலாம்னு சொல்வார்களே தவிர இது ரெண்டு மட்டும்தான், வேற விஷயம் இல்ல இப்படி சொல்லவே மாட்டாங்க. அப்ப இந்த விஷயத்துல மாறுபட்டதுனாலதான் நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு நமக்கு மத்தியில் என்ன இருக்கு, வேறுபாடு வருகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த கொள்கை எப்படி எல்லாம் தவறு, ஏன் குர்ஆன் ஹதீஸ் இல்லாம வேற விஷயங்களை பின்பற்றினா என்ன, இந்த விஷயங்களை நம்ம ஆதாரத்தோட தெரிஞ்சுக்கிட்டா, இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே உங்க வாழ்நாள் முழுதும் எடுத்து நீங்க பிரச்சாரம் பண்ணினால் வேற எந்த கொள்கையும் தனியா பிரச்சாரம் பண்ண வேண்டியதில்லை. இதை மட்டும் ஆழமா மக்கள்கிட்ட உட்கார வச்சுட்டீங்கன்னா மத்தெல்லாம் தன்னால ஓடி போய்விடும். எத்தனை பேர் தேவபந்திகள் இருப்பாங்க, அவங்க ஷிர்கை எதிர்க்கிறோம்னு சொல்லுவாங்க, அவங்களால ஒழிக்க முடியாது. ஏன்? அவங்க ஷிர்கை எதிர்க்கிறோம்னு சொல்லி கொண்டு அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னா, அந்த மௌலானா சொன்னாங்க, இந்த மௌலானா சொன்னாங்கன்னு சொல்லி காட்டுவாங்க. அவன் என்ன செய்வான், இந்த மௌலானா இப்படி சொல்லிக்காரன்றான், பேசிக்கு விழுந்து போயிடுது. அவங்களால ஷிர்கையும் ஒழிக்க முடியல. விதத்தை ஒழிக்கிறேன்னு சில விதத்தை தேவபந்துக்காரங்க எதிர்ப்பாங்க. எதிர்த்து என்ன செய்வாங்க, அவங்களால ஒழிக்க முடியுமான்னா முடியாது. ஏன்? அவங்களே சில விதத்தை செய்வாங்க, அதுக்கும் யாராவது ஒருத்தர் ஆதரவா காட்டுவாங்க. அப்ப இந்த எல்லா தீமைகளையும் ஒழிக்கிறதுல எல்லா இயக்கங்களும் தோத்து போனதுக்கு காரணமே இதுதான். இப்ப நம்ம மட்டும் இன்னைக்கு அதுல வெற்றி கண்டிருக்கோம்னா வச்ச கொள்கை கரெக்டா இருக்கிறதுனாலதான். இஹ்லாஸாவும் இருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக செய்யறோம், எடுத்துக்கொண்ட பேசிக் கரெக்டா இருக்கிறதுனாலதான் அடிச்சு எல்லாத்தையும் தகர்த்து நொறுக்கிக்கிட்டு போறோம். மக்கள் அதை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறார்கள். அதனால ரொம்ப ஆபத்தான கொள்கை இதுதான் என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷிர்க் எல்லாத்துக்கும், மதுஹப், தரிகா எல்லாத்துக்கும் பேசிக் என்னன்னா இதை விட்டு விலகுனதுதான். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கங்கிறத விட்டு இப்ப விலகுறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாமே உண்டாயிரும். புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் என்ன செய்யறேன் உண்டாகிவிடும். அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கங்கிறத நீங்க விளங்கன சரியான கொள்கையும்
அந்த கொள்கை தவறுங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும், ஆதாரத்தோட விளங்கணும். முதல்ல ஒவ்வொரு ஆதாரமா இதுக்கு பார்க்கலாம். முதலாவது ஆதாரம் என்னன்னு கேட்டா, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தன் கையால் படைத்தான். படைத்து அவருக்கு எல்லா விதமான ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹ் கொடுத்தான். இது நமக்கு ஒரு தெரிந்த விஷயம். இதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புறான், திருப்பி அனுப்புறான். அவருடைய தவறுக்காக வேண்டி சொர்க்கத்திலிருந்து அல்லது அந்த பூஞ்சோலையிலிருந்து அவர் என்ன செய்யறான், வெளியேற்றுறான். வெளியேற்றும் போது அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புறான். அதுதான் மனித சமுதாயத்துக்கு வந்த முதலாவது கட்டளை. அதுதான் மனித குலத்துக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த முதல் கட்டளை என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கும் போது ஒரு செய்தியை சொல்றான். இந்த செய்தி நீங்க 2:38 பார்க்கலாம், 123 பார்க்கலாம். 2வது அத்தியாயம் 38வது வசனத்திலையும் நீங்கள் இதை பார்க்கலாம். 20வது அத்தியாயத்தில் 123வது வசனத்திலையும் பார்க்கலாம். இந்த 2 வசனங்கள்லையும் என்ன இருக்குன்னு கேட்டா, இம்மா யஅதி என்னக்கும் மின்னி ஹுதன், நீங்க 2 பேரும் போயிருங்க, இறங்கிருங்க, எல்லாரும் ஓடுங்க இதை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், இம்மா யஅதி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, என் வழியை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்களுக்கு பயமும் இல்லை, கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் போது, உனக்கு நிறைய நான் அறிவை தந்திருக்கிறேன், மலக்குகளை எல்லாம் உன்னை ஜெயிக்க வச்சுட்டேன், அந்த அளவுக்கு உனக்கு ஆற்றல் இருக்கிறது, என்னுடைய வல்லமையெல்லாம் நீ கண்கூட பார்த்த. நம்மளாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்க்கல. அவர் தான் முதல் ஆளா படைக்கப்பட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தான் படைச்சாங்கிறது அவருக்கு கன்ஃபார்மா தெரியும். நமக்கு நம்பிக்கை இருப்பெல்லாம் நம்ம நம்புறோம். அப்ப அவர் அல்லாஹ் தான் நம்மளை படைத்தான் என்று முதல்ல உணர்ந்து கொண்டவர் அவர் தான். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆற்றலும் அறிவும் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய வல்லமையை கண்கூடாக கண்டவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஒரு மனிதன் அவனாகவே மார்க்கத்தை தீர்மானிச்சுக்கலாம் என்பது அல்லாஹ்வுக்கு உடன்பாடாக இருந்தால் இவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கலாம். அவ்வளவு ஜீனியஸ் அவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணிருக்கலாம், உனக்கு தான் எல்லாரையும் கொடுத்துட்டேன்லப்பா, நீ என்னிடம் செய்தி எதிர்பார்க்கிற அப்படின்னு சொல்லாம நீ போ, ஆனா என்ன செய்யணும் நான் தான் சொல்லுவேன். அல்லாஹ் என்ன செய்யறான், இம்மா யஅதி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும், என்கிட்ட இருந்து மெசேஜ் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும், அதைத்தான் நீ பின்பற்றணுமே தவிர உன் இஷ்டத்துக்கு உனக்கு சரின்னு பட்டதெல்லாம் நீ செய்யக்கூடாது. இதான் மனித குலத்துக்கு வந்த முதல் ஆர்டர். என்னது, அல்லாஹ்விடம் இருந்து மனித சமுதாயத்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் கட்டளை என்னது, நான் சொல்றதான் நீங்க கேட்கணுமே தவிர உன் இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது. இந்த அதிகாரத்தை நான் உனக்கு தரல, யாருக்கும் தரல அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப நம்ம இந்த இதுல நம்ம என்ன விளங்குறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது இல்லை என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு எப்படி இது இருக்கும், தாபியன்களுக்கு எப்படி இது இருக்கும், இமாம்கள் சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த அதிகாரம் எப்படி இருக்கும், அவங்களையும் பின்பற்றலாம்ங்கிறது. அவங்க வகுத்ததெல்லாம் சட்டமாகும்னா அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதை கொடுத்திருப்பான எல்லாரையும் அவருக்கு தான் நல்லா கொடுத்தான். அதுல உள்ள கொஞ்சம் நஞ்சம் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது, அனைத்தையும் சேர்த்து அவர்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா பொருள்களுடைய பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெஞ்ச அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததாக சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மக்கள்கிட்ட புரிய வைக்க, நம்மளும் புரிந்து கொள்ளணும், அல்லாஹ்விடம் இருந்துதான் செய்தி வரும் என்பதில் அல்லாஹ் ஒரு காலத்திலேயே அதை காம்ப்ரமைஸ் செஞ்சது கிடையாது. ஏன் சொல்லத்தான் நீ கேட்கணும் என்ற ஒரு விஷயத்துல யாருக்காகவும் அல்லாஹ் என்ன செய்யல, அந்த ரைட் அந்த வணக்கத்தை எப்படி விட்டு தர மாட்டேங்கிறானோ அதே மாதிரி மார்க்க விஷயங்கள்ல அந்த அதிகாரத்தை அடுத்தவங்க கையில எடுக்கிறதுக்கு அவன் உடன்படவே மாட்டான், அது அவங்க கையில தான் இருக்கும் என்பதில் அல்லாஹ் தெளிவாக இருக்கிறான். அப்ப இந்த ஒரு 2 வசனமே எல்லாத்துக்கும் போதுமானது. முதல் கட்டளை இதாப்ப வந்திருக்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதை கொடுக்கல, அப்பயும் அவர் சொன்னார் இவர் சொன்னாருங்கிற, அவருக்கே அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லித்தானே கொடுத்துருக்கிறான். இது ஒரு பேசிக்கா எடுத்துக்கிறங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கு சேர்த்து அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா ஒரு பொதுவான ஒரு கட்டளையை விடுறான். சில கட்டளைகள் நம்மளை பார்த்து பேசுற மாதிரி இருக்கும், சில கட்டளைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து பேசுற மாதிரி இருக்கும். அந்த கட்டளைகள்லாம் என்ன சொல்லும்னு கேட்டா, வஹியை பின்பற்றுங்க, என்னிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்க பின்பற்றுங்க, நான் உனக்கு என்ன சொல்றேன்னா அதை நீ பின்பற்றணும், உன் இஷ்டத்துக்கு பின்பற்ற கூடாது என்று சொல்லி இந்த மாதிரி கருத்துப்பட குர்ஆனில் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம், அது பேசிக்காக சொன்னது. குர்ஆனை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்மையும் நோக்கி
இத ரொம்ப அழுத்தமா அல்லாஹ் என்ன செய்யறான், பதிவு பண்றான். எப்படி எல்லாம் சொல்றான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 7வது அத்தியாயத்துல 3வது வசனத்தை எடுத்தால், இத்தபிவு நீங்கள் பின்பற்றுங்கள், மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். உங்களுக்கு இறைவனிடமிருந்து என்ன அருளப்பட்டது, நான் தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கட்டளையிடக்கூடியவன், நான் சொல்றது நீங்க கேளுங்க. இத்தபிவு நீங்கள் பின்பற்றுங்கள், மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்ற வேண்டும். இதுவே ஒரு போதுமான விளக்கமாக இருக்கிறது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்டா, அதுக்கு நெகட்டிவாவும் சொல்லி காட்டுறான். இதை பின்பற்றுங்க, இதை பின்பற்றாதீங்க, இதுலயே எல்லாம் வழங்கி போச்சுதான். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒலா தத்தபிவு மின்தூனி அவுலியா அல்லாஹ்வாகிய என்னை விட்டுட்டு வேற ஆட்களை நீங்க பின்பற்றிடாதீங்க. அப்ப என்னைய பின்பற்றுங்க, நான் சொன்னதை பின்பற்றுங்க என்று சொன்னாலே தெளிவாகி விடுகிறது. ஆனா அல்லாஹ் அதுல ஒரு டவுட்டே வரக்கூடாதுன்னு நினைக்கிறான், தெளிவு சந்தேகமே வரக்கூடாது இந்த விஷயத்துல என்பதற்காக வேண்டி இதை செய்யி இதை செய்யாதன்னா வெயிட் கூட தானே. இது நல்லதை செய்யின்றாலே கெட்டதை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். நல்லதை செய்யி கெட்டதை செய்யாதுன்னா அது கொஞ்சம் அழுத்தம் கூட. அதுல வேற மாதிரி திசை திருப்பிக்கிட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இரட்டை தாப்பால்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 தாப்பால போடுறான். ஒன்னு என்னது, உங்கள் இறைவனிடம் இருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் இறக்கப்பட்டது என்னங்கிற 2வது கொள்கையில வச்சுக்கிறோம். குரான் மட்டும்தான் மார்க்கமாங்கிற அது ஒரு தனியான கொள்கை. இறக்கப்பட்டது என்பதுல ஹதீஸ் அடங்கும், வழங்குதா? அது நம்ம 2வது கொள்கையை சொல்லும் பொழுது அதற்குரிய ஆதாரங்களை வைத்துக் கொள்வோம். அப்ப அல்லாஹ்விடம் இருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை விட்டுட்டு வேற யாரும் நீங்க செய்யாதீங்க, நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அப்ப இது என்ன நம்ம காட்டுகிறது, குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கமே தவிர அல்லாஹ்விடம் இருந்து அருளப்பட்டது வேற என்னவா இருக்கும்? ஒரு மனிதனுடைய கருத்துல அவனுக்கா தோன்றக்கூடியது எப்படி அல்லாஹ்விடம் இருந்து அருளப்பட்டதா இருக்கும்? ஒரு சஹாபியுடைய உள்ளத்திலேயோ, ஒரு இமாமுடைய உள்ளத்திலேயோ, ஒரு மார்க்க அறிஞருடைய உள்ளத்திலேயோ, ஒரு தலைவருடைய உள்ளத்திலேயோ, அல்ல அதிகமான மக்களுடைய உள்ளத்திலேயோ தோன்றக்கூடிய ஒரு விஷயம் எப்படி அல்லாஹ்விடம் அருளப்பட்டதா இருக்கு? அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதுங்கிற வார்த்தை எதை காட்டுது? வரன்னு டைரக்டா வரன்னு அங்கிருந்து செய்தி, அங்கிருந்து வந்தா தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அப்படிதான் தோணுகிறது, எனக்கு அப்படித்தான் விளங்குகிறதுங்கிறதுலாம் என்ன செய்யாது, அது அங்கிருந்து அருளப்பட்டதா இருக்காது. உனக்கு தோன்றியதா இருக்குமே தவிர அது அல்லாஹ்விடம் இருந்து அருளப்பட்டதாக என்ன செய்யாது, இருக்காது. அப்ப இந்த வசனத்திலையும் அதாவது 7:3 என்ன செய்யறான்னு கேட்டா, அதாவது இத்தபியுமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் ஒலா தத்தபியும் மின்தூனி அவுலியான்னு சொல்லிட்டு இதுல எல்லாம் சொல்றான். இதுலதான் எல்லாம் அவுட் ஆயிடுறாங்க. இல்ல கலீலம்மா ததக்குரும், குறைவாகத்தானப்பா நீங்க சிந்திக்கிறீங்க. மேட்ரை தான் மெயினான மேட்ரு இல்லையா? அதுல எல்லாம் என்ன செய்யறான், அதுக்கு அடுத்து முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான்னா, கலீலம்மா ததக்குரும், நீங்க மாதிரி தௌஹீத் ஜமாத் மட்டும் தான் இருப்பீங்கிறான். வழங்குதா? அந்த கருத்து சின்ன கூட்டமா தான் இருப்பீங்க, அதிகமான பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறான். கலீலம்மா ததக்குரும், குறைவாகத்தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, சிந்திக்கிறீங்க. இந்த விஷயத்தை அதிகமான பேர் விளங்குற மாட்டேங்கிறான். இதான் மேட்ர பேசிக். இதுதான் இந்த பேசிக்ல தான் எல்லாரும் கோட்டை விடுறாங்கிறதுக்கு தான் என்ன செய்யறான், அதிகமான மக்கள் கோட்டை விடுவது இதுலதான். கலீலம் மா ததக்கரும், நீங்க குறைவாகத்தான் இதை விளங்கிக் கொள்கிறீர்கள். இது 7:3 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 5வது அத்தியாயத்துல 48வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உனக்கு இந்த வேதத்தை நம்ம அருளினோம், உனக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் ரசூலை பார்த்து பேசுறான். இது நம்மளை பார்த்து பேசல, ரசூலை பார்த்து பேசினாலும் நமக்கு உள்ளதுதான். அப்ப இந்த வேதத்தை உனக்கு அருளினோம், அந்த வேதம் தூய்மைப்படுத்தக்கூடிய உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஃபஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ், நான் இறக்கி இருக்கிறேன்ல இந்த வேதம், அதை கொண்டுதான் நீ தீர்ப்பளிக்க வேண்டும். நபிகள் நீ நபியா இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தோணியதெல்லாம் செஞ்சிடக்கூடாதுன்னு அல்லாஹ், நான் இறக்குன அதை வச்சுதான் நீயே தீர்ப்பளிக்கணுங்கிறான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கணுமே தவிர அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, தீர்ப்பு கொடுக்க முடியாது. இந்த விஷயத்திலே அல்லாஹ் என்ன செய்யறான், அதிகாரம் எனக்கு உள்ள ஏன் வேதத்தை தான் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னிடமிருந்து அருளப்பட்டதுதான் விளக்கம், அல்லாஹ்வுடைய விளக்கமும் அதை சேருங்கிற பின்னாடி வச்சுக்கிறோம், அதை எடுத்துக்கிறணுமே தவிர என்னிடமிருந்து வராம நீங்களா உங்களுக்கு நல்லதுன்னு படுறது எல்லாம் செஞ்சிட முடியாது, அது ஒத்துக்கிற முடியாது என்று சொல்லி இந்த வசனத்துல எல்லாம் என்ன செய்யறான், நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் அதே கருத்து தான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் 6வது அத்தியாயத்துல 106வது வசனத்துல கடுமையா அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, வஹியத்தான் பின்பற்றணும், வஹியை பின்பற்றலன்னு வைங்க அது ஷிர்க்குங்கிறான் அல்லாஹ். வஹியை பின்பற்றவங்க சின்ன விஷயமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, தர்காக்கு போறவன் எல்லாம் ஷிர்க் வைக்கிறவன்,
ஊர்ல ஷிர்க் வைக்காதால் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. யாரு? குர்ஆன் ஹதீஸை தவிர மற்றதையும் ஆதாரம் என்று சொல்லக்கூடியவர்கள், பெரியார்கள், சஹாபாக்கள், மகான்கள், அவங்க சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்வார்களேயானால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவர்கள். ஏன் அல்லாஹ் இடத்துல வச்சுட்டாங்கல்ல, நமக்கே தெரியுது. அல்லாஹ் சொல்லாட்டா கூட நமக்கு என்ன விளங்குது? அல்லாஹ் சொல்லத யார் சொல்ல கேட்கணுமோ அந்த இடத்துல வேற ஆளை வச்சா ஷிர்க் தானே. வணக்கத்துல கொண்டே வச்சா இப்படி ஷிர்க் ஆகுமோ, இவன் சொல்லத்தான் கேட்கணும்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் சொல்ல கேட்காம வேற ஆள் சொல்ல கேட்டா அவனுக்கு ஈக்குவல் ஆகிட்டு அர்த்தம். ஒரு பள்ளிக்கூடத்துல பிரின்சிபால் இருக்கிறாரு, பிரின்சிபால் சொல்ல கேட்கணும். வாட்ச்மேன் சொல்றேன் ஒருத்தன் கேட்டான்னா பிரின்சிபால வாட்ச்மேனுக்கு சமமாகிட்டான்னு அர்த்தம். வாட்ச்மேனை வந்து பிரின்சிபாலுக்கு ஈக்குவல் ஆகிட்டான். அது தவிர வேற அர்த்தம் இருக்குமா? அப்ப அல்லாஹ் சொல்லாமலே நம்ம அறிவுக்கு என்ன விளங்குது? அல்லாஹ் சொல்றதை பின்பற்றுவதை விட்டுட்டு அதை எடுத்துக்கொண்டு அடுத்தவர் சொல்றதையும் நம்ம பின்பற்றினோமையானால் அந்த விஷயத்தில் அல்லாஹ்வும் அவரும் ஒண்ணு. அல்லாஹ் மாதிரி இவருக்கு சட்டம் வகுக்கிற அதிகாரம் இருக்கிறது. அல்லாஹ் எப்படி அவன் நினைச்சதை செய்யறதுக்கு அதிகாரம் படைத்தவனா இருக்கிறானோ, சரிந்து பட்டதை சொல்வதற்கு அதிகாரம் படைத்தவனா இருக்கிறானோ, அந்த மாதிரி யாருக்கு இருக்குது? இந்த பெரியார்கள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், மக்கள், இவங்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இது நமக்கு விளங்குகிறது. இருந்தாலும் அல்லாஹ் என்ன விட மாட்டேங்கிறான். அவன் அதை சொல்றான். அல்ல இது நமக்கே விளங்குது சொல்லாட்டாலும். ஆனா அதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? எப்படி சொல்றான்? அதாவது 6:106 சொன்னேன் இல்லையா, அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இத்தபியமா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக்க, உன் இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டது நீ என்ன செய்யணும்? ஊஹியன்னா வகியிலிருந்து வர்றது. இத்தபி நீ பின்பற்று, மா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக்க, உன் இறைவன் புறத்திலிருந்து வகியாக செய்தியா வருமே அதனை பின்பற்ற வேண்டும். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அந்த இறைவனிடமிருந்து வந்ததனை பின்பற்ற வேண்டும். வஅரில் அனில் முஷ்ரிக்கீன், இந்த இணை கற்பிக்கிறவனை புறக்கணிச்சிரு. என்கிட்ட இருந்து வர்றதை தான் நீ பின்பற்றணும். இணை கற்பிக்கிறவன் புறக்கணிதான் அர்த்தம், மற்றதை பின்பற்றான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததை தவிர மற்றதை பின்பற்றவனுக்கு என்ன பேர் அல்லாஹ் கொடுக்குறான்? எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறான்? கபர் வணங்குறவன் மட்டும் முஷ்ரிக்கு கிடையாது, சிலை வணங்குறவன் மட்டும் முஷ்ரிக்கு கிடையாது, கல்லு மண்ணு கழுத குதிரை வணங்கணும் மட்டும் முஷ்ரிக் கிடையாது. அதிகாரம், சட்டம் போடக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி இவருக்கு இருக்குது. ஹலால் ஆக்குற அதிகாரம், ஹராம் ஆக்குற அதிகாரம், பரலாக்குற அதிகாரம், சுன்னத்துன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு இருக்குது என்று நீங்கள் நினைத்தால் அந்த மனுஷனை அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கிவிட்டீர்கள், இணை கற்பித்து விட்டீர்கள், ஈக்குவல் ஆக்கி விட்டீர்கள். அதான் அதுக்கு அர்த்தம். அதனால அல்லாஹ் என்ன பண்றான்? என்னிடமிருந்து வகியா வந்து நீ பின்பற்றணும், இந்த இணை கற்பிக்கிறவங்களை விட்டு புறக்கணித்து விடு, அவங்களை அலட்சியப்படுத்தி விடு. இதோட இணை கற்பிக்கிறத கொண்டாந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? கோர்த்து சொல்லுகிறான். அப்ப இது ஒரு பயங்கரமான இணை கற்பித்தல் இருக்கிறார்கள். ஒரு வகையான இணை கற்பித்தல் இருந்து தப்பித்தவர்கள் இந்த இணை கற்பித்தல் தப்பிக்கவே இல்லை. சில பேர் சில வகையான இணை கற்பித்தல் இருந்து தப்பித்திருக்கிறார்கள். கபருக்கு போகாம, மனுஷங்காலில் உழுவாம, இப்படியான இணை கற்பித்தல் இருந்து தப்பித்தவர்கள் கூட குர்ஆனை மட்டும்தான் மார்க்கம்ங்கிறத விட்டுவிட்டு மற்றதும் மார்க்கம் எப்ப சொல்லுகிறார்களோ அவங்களும் ஷிர்க் தான் வைக்கிறார்கள், இணை தான் கற்பிக்கிறார்கள். அதனால யாரோட நம்மளால ஒட்ட முடியல. தௌஹீத் ஜமாஅத்துக்கு வந்து எந்த கொள்கைக்காரங்களும் நம்மளால எதுக்கு ஒட்ட முடியல? அனைவர்கிட்டையும் இந்த ஷிர்க் இருக்கத்தான் செய்கிறது. வேற வேற ஷிர்க்குகள் இல்லாம இருக்கலாமே தவிர இந்த ஷிர்க் இல்லாத ஒரு ஆள் யார் இருக்கிறா? எல்லாருமே இருக்கிறார்கள். அப்படி அவங்களோட போய் மேடையில் நம்ம ஏறுறது, அவங்கள நம்ம மேடையில் எப்படி ஏத்துறது? அவன் ஒரு ஷிர்க் செய்யறவனால இருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம விளங்குகிறது. அது மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கிறது. அதாவது இதை ஒரு லாஜிக்காவும் அல்லாஹ் சொல்றான். அப்ப தீனு மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கங்கும் போது அவன் தான் நமக்கு சொல்லணும். நீங்க வேற ஆளுக்கு சொன்னதை கேட்டீங்கன்னா இணை கற்பித்தலை விட்டுருங்க. இணை கற்பித்தல் கூட இல்லையா இது, அதுக்கு மேலங்கிறான்ல. எப்படி மேலங்கிறான்? இணை கற்பித்தல்னா சமமா வைக்கிறது. இது சமமா வைக்கிறது இல்ல, அல்லாஹ்வுக்கு மேல கொண்டே வைக்கிறதுங்கிறான். ஒரு பக்கம் இணை கற்பித்தல்ங்கிறான், இன்னொரு பக்கத்தில் என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க என்று சொன்னா நீங்க என்ன பண்ணிடுறீங்க? அல்லாஹ் விட அவர் பெரிய ஆளு, அல்லாஹ்வுக்கு தெரியாத தீன அவர் சொல்லி தர்றாரு. அதான் அர்த்தம். அல்லாஹ் தீனன்னு சில விஷயங்களை சொல்லிவிட்டான், அது பத்தல உங்களுக்கு. நீங்களா என்ன செய்ய புதுசா சில விஷயங்களை அவர் சொன்னார் இவர் சொன்னாருங்கிறீங்க. அப்ப இவர்கள் வந்து அல்லாஹ்வுக்கு தீன சொல்லி கொடுக்கறாங்க. அல்லாஹ் தீனன்னு ஒரு 50 சொன்னான்னு வைங்க, சஹாபி ஒரு 10 சொன்னாரு, இமாம் 10 சொன்னாருன்னு வைங்க, இப்படி அவர் இவரும் சேர்த்து அது ஒரு 50 வருதுன்னு வைங்க. அப்ப என்னவாகுது? 50% அல்லாஹ் சொந்தமா சொல்லிவிட்டான், மீது 50% அவனுக்கு தெரியல. இவங்க எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க அல்லாஹ்வுக்கு. அதன் அர்த்தம் இது ஷிர்கா, அதுக்கு மேலையா? ஷிர்க்னா சமமாக்குறது,
இது சமமா கூட ஆக்கல, அல்லாஹ் மடையனாக்குற வேலை. அல்லாஹ் கோவப்பட்டு என்ன சொல்றான்னு கேட்டா 49வது அத்தியாயத்துல 16வது வசனம், நம்ம கடுமையான வசனம். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அத்து அல்லிமூன் அல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய தீனை நீங்க அல்லாஹ்வுக்கு கத்துக் கொடுக்குறீங்களா? அல்லாஹ் எப்படி கேட்கறான், இப்ப தீனை எங்களுக்கு தெரியாது, நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி தருவீங்க. அதான் அர்த்தம். அதுக்கு நீங்க வஹி இல்லாத அவர் சொன்னார் இவர் சொன்னார் பின்பற்றினீர்களே, ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியாது சஹாபிக்கு தெரிந்து விட்டது, அல்லாஹ்வுக்கு தெரியாது இமாமுக்கு தெரிந்து விட்டது. அதான் அர்த்தம். அது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை இமாம் சொல்லுகிறார் என்று நம்ம ஏற்றுக்கொண்டால் அதனுடைய பொருள் என்னவாகிறது? இந்த விஷயம் அல்லாஹ் சொல்லல, தெரியல, நல்ல வேளைக்கு இந்த சஹாபாக்கள் வந்து அது அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, இமாம்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதான் அர்த்தம். இது அல்லாஹ்வோட அப்படி கேட்கறான். அல்லாஹ் என்ன சொல்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அத்து அல்லிமூன் அல்லாஹ பிதீனிக்கும், உங்கள் தீனை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்கிறீர்களா? வல்லாஹு யஅலமு மா பிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்லி, வானங்கள்ல உள்ளதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் போது, பூமியில உள்ளதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் போது, வல்லாஹு பி குல்லி ஷைஇன் அலீம், எல்லா பொருளை பற்றியும் அல்லாஹ் அறிந்திருக்கும் போது நீங்க அவனுக்கு பாடம் நடத்துறீங்களாங்கறான் அல்லாஹ். நீங்க வந்து எனக்கு சொல்லி தர வர்றீங்களா? அப்ப நான் சொல்றதை கேட்காம வேற ஒருத்தன் சொல்றதை கேட்டால் இது அர்த்தம். அப்ப இது ரொம்ப கடுமையா அல்லாஹ் சொல்றான். தீனை வந்து அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குதல் என்ற ஒரு பாவம் ஷிர்க்கை விட கொடியது, அல்லாஹ்வை விட மனிதர்கள் அறிவாளிகளாக ஆக்கக்கூடியது, அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயங்கள் கூட அறிஞர்களுக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய பாவத்தினாலதான் இவ்வளவு தெளிவான வார்த்தையை போட்டு அல்லாஹ் கேட்கிறான். அதாவது எனக்கு தெரியாது நீங்கள் வந்து சொல்லித் தருகிறீர்களா? இது வந்து 49வது அத்தியாயத்துல 16வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னும் சில வசனங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதெல்லாம் வஹியை பின்பற்றணும்ட்டான். வஹியை பின்பற்றது சொல்ற மாதிரி வேற வசனங்களை இங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வோட ரசூலையும் இணைத்து வேற வசனங்களை எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வஹீனா குர்ஆன் மட்டும்தான் நமக்கு மேலோட்டமா பார்க்கும்போது தெரிகிறது, அப்படி வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பல வசனங்கள் என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ் கட்டுப்படுதல் என்பது இத்தாஅத்துன்னு பேரு. அதாவது கட்டுப்படுதல் ஒண்ணு, பின்பற்றுதல் ஒண்ணு, ரெண்டு வகை இருக்கிறது. பின்பற்றுதல் வந்து அல்லாஹ் பின்பற்ற முடியாது. அல்லாஹ் யாருக்கா பின்பற்ற முடியுமா? அல்லாஹ் பின்பற்றினா நம்ம சாப்பிட முடியாது, அல்லாஹ் சாப்பிட மாட்டான். நம்ம அவனை பின்பற்ற என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் பின்பற்றினா கல்யாணம் பண்ணக்கூடாது, அல்லாஹ் பின்பற்றினா தூங்க கூட கூடாது. அல்லாஹ் தூங்க மாட்டான்ல. அல்லாஹ்வை யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட முடியும். அவன் சொல்றதை கேட்க முடியுமே தவிர அவனை மாதிரி நடக்க முடியுமா? அப்ப நமக்கு வந்து பின்பற்றுவதற்கு ஒரு ஆளை தந்திருக்கிறான் அல்லாஹ், மனிதர்ல ஒரு ஆளை ரசூலை தந்திருக்கிறான். கட்டுப்படுவதற்கு ரெண்டு பேரும், அல்லாஹ்வும் கட்டுப்படும் ரசூலும் கட்டுப்படணும். சொல்லு கேட்கறது பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நீங்க அல்லாஹ்வுடைய சொல்லையும் கேட்கணும், ரசூலுடைய சொல்லையும் கேட்கணும். பின்பற்றுவதை பொறுத்த வரைக்கும் ரசூலை மட்டும் தான் பின்பற்ற முடியும் இல்லையா? அல்லாஹ் கொடுத்த அந்த செய்தியை பின்பற்ற முடியும், குர்ஆனை பின்பற்ற முடியும். அல்லாஹ்வை என்ன செய்ய முடியாது? பின்பற்ற முடியாது. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த கட்டுப்படுதலை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வாகிய நான் சொல்றதையும் கேளுங்க, என்னுடைய தூதர் சொல்றதையும் கேளுங்க என்ற கருத்துப்பட குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அவ்வளவு அது தனியா பட்டியல் போடுற அளவுக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படுங்கள். இந்த அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படுங்கள்ங்கிற வசனத்துல இதை சொல்லக்கூடிய வசனங்களை எடுத்தீங்கன்னா அதை சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒன்னொன்னுக்கு ஒரு கருத்தை இணைச்சு அல்லாஹ் சொல்லுவான். அதுல நம்ம கூடுதல் பாடம் இருக்கு. அதனால ஒவ்வொரு சேர்ந்து பார்க்கத்தான் வேணும். இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதை பத்தி பேசுது, ரசூலுக்கு கட்டுப்படுறதை பேசுன்னு சொல்லிட்டு போக முடியாது. அதை சொல்லிவிட்டு அதனுடைய ரிசல்ட்டையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுவான். அதையும் இணைச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு விஷயத்தை கூடுதலா சொல்வதை நீங்க என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், அதாவது குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து 24வது அத்தியாயத்துல 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். கட்டுப்படுறதோட மீனிங் என்ன? சொல்லு கேளுங்கன்னு அர்த்தம். கட்டுப்படுங்களுக்கு அர்த்தம் என்ன? அவங்க சொல்ல கேட்டு நடங்கள், கட்டுப்படுங்கள். அதுக்கப்புறம் இன் தவல்லவ், இதை அவர்கள் இதான் மேட்ரு. அது சொல்லிவிட்டு பின்னாடி சொல்லுவான்ல, அதுல ஒவ்வொன்றிலையும் ஒரு வித்தியாசமான செய்தி இருக்கும். இப்ப இன் தவல்லவ், இதை அவர்கள் புறக்கணிப்பார்களேயானால் இன்னமா அலைஹிமா ஹும்மில, இந்த தூதருக்கு வந்து அவர் மீது சுமத்தப்பட்ட வேலைதான் என்று சொல்வார். அவ்வளவுதான் கடமை இருக்கிறது. அலைக்கும் ஹும்மில்தும், உங்கள் மீது சுமத்தப்பட்டது உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்டா, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க,
நீங்க புறக்கணிச்சீங்களா, அவர் ஒண்ணும் செய்யலாது, அவர் கடமையை அவர் செய்யறாரு. உங்கள் மீது சுமத்தப்பட்ட விஷயத்தை நீங்க செஞ்சு ஆகணும், இல்லைன்னா மாட்டிக்கிறவீங்க. அவர் இதைத்தான் சொல்லுவார். இதை சொல்லத்தான் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, இதை நீங்கள் புறக்கணிப்பீர்களே ஆனால் அவர் மீது சுமத்தப்பட்டது அவருக்கு இருக்கிறது, உங்கள் மீது சுமத்தப்பட்டது உங்களுக்கு இருக்கிறது. அவர் சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிவிட்டாரு, நீங்க செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சீங்களா, அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும் கட்டுப்படணும் என்பதை ஏற்றுக்கொண்டீர்களான்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அல்லாஹ் சேர்க்கிறான், ஒயின் துதியூஹு தஹ்தது, அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நேர்வழி பெறுவீர்கள். உங்களுக்கு அவர் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க, புறக்கணிச்சீங்கன்னு வைங்க, உங்கள் மீது சுமத்தப்பட்ட கடமை உங்கள் மீது இருக்கிறது, மீறினா மாட்டிக்கிறவீங்க. இந்த கருத்தை சொல்லிவிட்டு ஒயின் துதியூஹு தஹ்தது, நீங்கள் அவர் கட்டுப்பட்டு நடப்பீர்களேயானால் நேர்வழி பெறுவீர்கள். ஒமா அல ரசூலி இல்லல் பலாகுல் முபீன், ரசூலுடைய வேலை தெளிவா சொல்ற வேலை தான். சொல்லுவாரு, இழுத்து கொண்டே அவனை விட முடியும்? அவருடைய வேலை என்னது? தெளிவாக எடுத்து சொல்வதுதானே தவிர நீ மீறினீங்கன்னா உன்னை அடிக்க மாட்டார், உதைக்க மாட்டாரு. அவர் தெளிவா தான் எடுத்து சொல்லுவாரு. ஆனா உன்மீது சுமத்தப்பட்ட கடமைக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். இதை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அது ஏன் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன், அவர் பார்க்க மாட்டாரு. அந்த ரைட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறான். ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ரசூல் வச்சுக்கிறேன், அல்லா நல்ல வச்சுக்கூடாதீங்க. கட்டுப்பட என்ன பண்ணார்? ஒண்ணும் பண்ணல. அவருக்கு கட்டுப்படாட்டி அவர் என்ன பண்ணுவாரு? சொல்லுவாரு, அவ்வளவுதான். அந்த ரைட்டு தான் நான் கொடுத்திருக்கிறேன், செய்யறவரை நான் பாத்துக்கிறேன். கட்டுப்படலை என்று சொன்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிற நம்ம வேலை, அது அதை கொடுக்க மாட்டேங்கிறான். தூதருங்கிற முறையில செய்தியை போய் சொல்றதை கொடுக்கறானே தவிர தூதருங்கிற முறையில உங்களை தண்டிக்கிற அதிகாரத்தை கொடுக்கறானா? தண்டிக்கிற அதிகாரத்தை அது ஒவ்வொன்றையும் நுணுக்கம். ரசூலுக்கு கொடுக்கறதுல கூட செய்தியை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக கொடுத்துட்டானே தவிர பவரை விடவே மாட்டான்ல எந்த காலத்திலையும். அவனுடைய பவர் இருக்கு பாருங்களேன், அதுல ஒரு கடுகளை கூட விட மாட்டான், ஒவ்வொரு இடத்தையும் இறுக்கி பிடிச்சிருவான். அவ்வளவு நெருக்கி பிடிச்சுதான் வச்சிருப்பானே தவிர ஒரு சின்ன ஒரு அதிகாரத்தை கூட கொடுக்க உடன்படுறது இல்லை. அதனால என்ன சொல்றான்? ஒயின் துதியூஹு தஹ்தது, அவர் சொல்ல நீங்கள் கேட்டீர்களே ஆனால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். ஒமா அலர் ரசூலி இல்லல் பலாகுல் முபீன், இந்த ரசூலுடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்வது தவிர வேறு இல்லை. அவர் உங்களை ஒன்னும் செய்ய மாட்டார், அவரால் ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா சொல்றத கரெக்டா சொல்லுவாரு. கட்டுப்பட்டா நீங்க நேர் வழிக்கு போவீங்க, மத்ததுக்கு ஏன் வேலை? அதுக்கு மீறினீங்கன்னா என்ன செய்யணுங்கிறது என்னுடைய பொறுப்பு. அப்ப இதுல என்ன பண்றான் அல்லாஹ்? நான் சொல்றது நீங்க கேட்கணும், ரசூல் சொல்றது கேட்கணும், வேற யாரும் சொல்ல வேண்டிய கேட்க வேண்டிய தேவை கிடையாது. ரெண்டு தான், ரெண்டோட நிறுத்திக்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி மூமீனுக்கு ஒரு அளவுகோலை எல்லாம் வைக்கிறான். ஒரு மூமீன்கிறோம், மூமீனுக்கு அளவுகோல் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றோம், அதுதான் அளவுகோல், உண்மைதான். அது அதை விளக்குறான் அல்லாஹ். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் அளவுகோலுங்கிறோம்ல. அதை நம்ம எப்படி வழங்கி இருக்கிறாங்க மக்கள்னா? வெறுமனே இபாதத்துக்கு மட்டும் உள்ளது வழங்கி வைத்திருக்கிறார்கள். லா இலாஹ வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று அந்த வணக்கத்தை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்யாம இருந்தாலே போதும், நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்வுல கரெக்டா இருக்கும் நினைக்கிறாங்க. அதுவும் இருக்குது அதுல. அது மட்டும் இல்லை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறது அதுக்குள்ள இருக்குது. அது மட்டும்தானே இருக்குது? இல்ல, அதாவது தீர்ப்பளிப்பதற்கு அல்லாஹ் ரசூலுக்கு தான் அதிகாரம் அதுல அடங்கி இருக்கிறது. என்ன அதிகாரம் இருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுல அல்லாஹ்வை தான் வணங்கணுங்கிறது இருக்குது, ரசூல் தான் அல்லாஹ்ட்ட இருந்து செய்தியை பெற்றவர் என்பது இருக்கிறது. இந்த ரெண்டு பேருக்கு நீங்கள் கட்டுப்பட்டா தான் நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வுல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிறது எப்படி சொல்றான் அல்லாஹ் பாருங்க. 24வது அத்தியாயத்துல 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமா கான கவுலல் மூமினின், மூமீன்களுடைய சொல்லாக இருக்க வேண்டியது என்னவென்றால், மூமீன்கள் உங்களை சொல்லிக் கொண்டீர்களேயானால், ஈமான் உள்ளவர்கள் என்று உங்களை சொல்லிக் கொண்டீர்களேயானால் உங்களுடைய சொல்லாக எது இருக்க வேண்டும் என்றால், எப்ப இருக்கணுங்கிறான்ல, அதாவது இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் அவர்கள் அழைக்கப்படும் பொழுது எதுக்கு அழைக்கப்படுறாங்க? லியஹ்கும பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பதற்காக. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூல் என்ன சொல்கிறார்கள், வாங்க அதை கேட்போம் என்று அழைக்கப்பட்டார்களேயானால் மூமின்களுடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் காதால் செவியுற்றோம், காதுல விழுந்தது, நாங்கள் கட்டுப்பட்டோம், காதாலையும் கேட்டுவிட்டோம், இந்த அழைப்பை நாங்கள் காது கொடுத்து விட்டோம், நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். இப்படி சொன்னால்தான் அவர் மூமினு. மூமின்களுடைய சொல்லாக என்ன இருக்குன்னு, அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் வாங்க. எதுக்கு வாங்க? தீர்ப்பளிக்க போறாங்க அவங்க.
அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம், குர்ஆன்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம், அவர் ரசூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம், அதை எல்லாரும் கேட்டு நடப்போம் என்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் உங்களுடைய பதில் என்னவா இருக்கணும்? இல்லையா, இந்த இன்னும் நிறைய பேர் விட்டுவிட்டீங்களே, சஹாபாலாம் காணாம, இமாம்கள்லாம் காணாமலாம் சொல்றதா இருக்கக்கூடாதான். என்னவா இருக்கணும்? இது அழைக்கப்பட்டால் ஐயக்கூலு சமிஅனா வாதஅனா, நாங்கள் காது கொடுத்து இதை கேட்கிறோம், கேட்க தயாராக இருக்கிறோம், கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்பதை தவிர வேற எதுவும் மூமின்களுடைய சொல்லாக இருக்கக்கூடாது. ஒரு மூமினுடைய வாயிலிருந்து வர்ற சொல்லா இருந்தா என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லிட்டான்னு ஆமன்னா, ஏத்துக்கொண்டோம், சல்லம்னா, கட்டுப்பட்டோம் அப்படின்னு இருக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் ஆமன்னா சல்லம்னா, ஏத்துக்கொண்டோம், கட்டுப்பட்டோம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். இப்படி சொல்லலன்னா தோல்வி மறுமையில. இதை சொல்லலன்னு வைங்க, அல்லாஹ் பக்கம் ரசூல் பக்கம் வாங்க, அவங்க தான் தீர்ப்பளிக்க போறாங்க என்று நம்ம அழைத்து அவங்க ஏத்துக்கறல என்று சொன்னா அவங்க எல்லாம் யாரு? தோல்வி அடைந்த கூட்டத்தினர்கள். அதுக்காக நம்ம பாடுபடுற அந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். மறுமையில தோல்வி அடைகிறதுக்கா? வெற்றி அடைகிறதுக்கு தானே இருக்கிறோம். வெற்றி அடைகிறது இவங்க மட்டும்தான் அடைவாங்க, இவர்களும் வெற்றி அடைவார்கள். நல்லா சொல்லல, இவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றி அடைவார்கள், மற்ற யார் வெற்றி அடைய மாட்டார்கள். இதை சொல்லாத எவன் வெற்றி அடைய முடியாது. இந்த மூமின்கள் சொல்ல வேண்டிய இந்த சொல்லை சொல்லாதவன், இந்த சொல்லை ஏற்றுக்கொள்ளாத யாரு வெற்றி பெற முடியாதுங்கிறத இந்த வசனம் என்ன செய்கிறது? இப்படியும் சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ப நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், எல்லாருமே அல்லாஹ்வை அனைவரும் என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். அல்லாஹ்வை நேசிக்காத ஒரு கூட்டம் கூட இல்ல. 72 கூட்டமா இருந்தாலும் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை நேசிக்கிறியான்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அல்லாஹ்வை ஒருவன் நேசிக்கிறான் என்பதற்கு அதுக்கு என்ன அடையாளம்? அல்லாஹ்வை நேசிக்கிறோம்ல, அல்லாஹ்வை நேசிக்கிற நெத்திலே எழுதி ஒட்டிக்கிற முடியும் இல்ல. அல்லாஹ்வை நேசிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல. அதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டா அல்லாஹ் அடையாளத்தை சொல்றான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, தூதரா இருக்கிற என்ன ஃபாலோ பண்ணுங்க. அல்லாஹ் பின்பற்ற முடியாதுல. நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறதா இருந்தால் என்னை நீங்க பின்பற்றணும். அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு அடையாளம் என்னது? ரசூலை பின்பற்றுவதுதான். ரசூல் என்ன சொன்னார்களோ அதை கேட்க வேண்டும். அப்படி நீங்க பின்பற்றி விட்டீர்கள் என்று சொன்னா யுஹிப்புக்கும் அல்லாஹ், உங்களை அல்லாஹ் நேசித்து விடுவான். அல்லாஹ்வை நீங்க தனியாவும் நேசிக்க வேண்டியதில்லை. அல்லாஹ்வை நேசிக்கிற நிஜமா இருந்தால் ரசூல் என்ன சொன்னார்களோ அதெல்லாம் தேடி தேடி வாழ்க்கையில கடைப்பிடிங்க. நீங்க அல்லாஹ்வை நேசிச்சீன்னு அர்த்தம். இப்படி செஞ்சுட்டா அவன் உங்களை நேசிப்பான். அப்ப ரெண்டு நமக்கு தேவை. நாமளும் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வும் நம்மளை நேசிக்க வேண்டும். நடுவுல அல்லாஹ் ஒரு அதுக்கு வழியை சொல்லி தர்றான். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறதா இருந்தால் அதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? வெறுமனே திக்ரு தஸ்பீஹ் செய்வதோ வணக்க வழிபாடுகள் மட்டும் செய்வதோ இல்ல. நான் ஒரு ஆளை அனுப்பியிருக்கேன்ல, அவர் தானே என்னுடைய செய்தியை உனக்கு சொல்றாரு, அவரை ஃபாலோ பண்ணு. ஃபத்தபிஊனி, நபியாக இருக்கிற தூதராக இருக்கிற என்னை பின்பற்றுங்கள். அப்படி நீங்க பின்பற்றிட்டீங்கன்னா அவன் நம்ம நேசிக்கிறான். இப்ப நம்ம நேசிக்கிறது இதன் மூலம் காட்டி விட்டோம் சொன்னா யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்களை நேசிக்கிறான். அவன் நேசிக்கிறதுக்கு என்ன ரிசல்ட்? நம்ம நேசிக்கிறதுக்கு ரிசல்ட் பின்பற்றுதல். அவன் உங்களை நேசிக்கிறான் என்ன அர்த்தம்? போய் யக்ஃபிர்லக்கும் துனூபக்கும், உங்க பாவங்கள் நான் மன்னிச்சிருவேன். நீங்க அல்லாஹ் என்னை நேசிக்கிறதுக்கு அடையாளமாக இவரை பின்பற்றிடுங்க. இவரை நீங்க பின்பற்றிட்டீங்கன்னா உங்களை நான் நேசிப்பேன். உங்களை நேசிப்பேன் என்ன அர்த்தம்? வெறும் நேச நமகனத்துக்கு நேசிதான் செய்யணும்லாம. உங்களை நேசிக்கிறேன் என்ன அர்த்தம்? உங்க பாவங்கள் நான் மன்னிச்சிருவேன், நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதன் அர்த்தம் பாவத்தை மன்னிச்சிட்டா நேர சொர்க்கம் தானே. பாவங்கள் செய்யாம இல்ல, பாவம் இல்லாத பரிசுத்தமான ஆக்க முடியாது. பாவம் செய்யறவன் செய்யத்தான் செய்வான். நமக்கு தேவை என்ன? மன்னிப்பு தான் தேவை. அப்ப நீங்கள் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரோன்னு என்ன அர்த்தம்? எடுத்த எடுப்பில் சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள் ஆயிரும். பாவத்தை மன்னிக்காட்டி தண்டனை வாங்கிட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும். ஈமான் இருந்து சொர்க்கத்துக்கு போறோம்னு நல்லா தீர்ப்பளித்தால் தண்டனை வாங்கிட்டு தான் போக வேண்டியிருக்கும். மன்னிச்சுட்டான்னு சொன்னா நேர சொர்க்கம். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நேர போயிடலாம். அப்ப நேர சொர்க்கம் போவதற்கு உரிய வழி என்னது? அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறது. அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறதுக்கு வழி என்ன? நம்ம அல்லாஹ்வை நேசிக்கணும். நம்ம அல்லாஹ்வை எப்படி நேசிக்கிறது? தூதரை பின்பற்றுவது. இவ்வளவு விஷயத்தையும் அதை கோர்த்தெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ் 3வது அத்தியாயத்துல 31 இது இருக்கிறது. குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ்,
அல்லாஹ் உங்களை நேசித்து யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் உங்கள் பாவங்களை அவன் உங்களுக்கு மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம் அவன் மன்னிக்க கூடியவனாகவும் அளவற்ற நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் முடிக்கிறான். அதே மாதிரி இதுலயும் ஒரு கருத்தை சேர்த்து சொல்றான். இதே மாதிரி உள்ள கருத்தை 8வது அத்தியாயத்துல 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅதீஉல்லாஹ வ ரசூலஹு. இது பொதுவா எல்லாத்திலும் வரக்கூடியதுதான். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு என்ன செய்யுங்க, கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். இதை சொல்லிவிட்டு வலா தனாஸவு நீங்கள் இதுல மோதிக்கொள்ளாதீர்கள், இதுல முரண்பட்டு விடாதீர்கள். தப்சலு அப்ப பிரிந்து விடுவீர்கள். ததுஹப ரீஹுக்கும் உங்களுடைய பலம் குன்றிவிடும். இவங்க ஒத்துமையான மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒத்துமை எதை சொல்றான், இந்த விஷயம் தான். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படு, இதை மீறினா தான் நீ செதஞ்சு போயிருவ, இதை மீறினீன்னா நீ துண்டு துண்டா செதறி போயிருவ. செதறி போனா அவனுடைய பலம் குன்றிவிடும். ஒற்றுமை வர்றதா இருந்தா இந்த ரெண்டுக்குள்ள வந்த ஒற்றுமை தான் நிக்கும். குர்ஆன் ஹதீஸ் தான் பேசிக்னு சொல்லி ஒரு ஒற்றுமை உண்டாச்சுன்னு வைங்க, அது நிக்கும். அதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அதீஉல்லாஹ வ ரசூலஹுன்னு சொல்லிட்டு வலா தனாஸவு நீங்கள் இதுல முரண்பட்டு விடாதீர்கள். தப்சலு அப்ப நீங்க பிரிஞ்சிருவீங்க. அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுறதுல இருந்து நீங்க மாறினீங்கன்னு வைங்க, இவரு கட்டுப்படுற ஒரு கூட்டம், அவரு கட்டுப்படுற கூட்டம், இந்த அவரு கட்டுப்படுற கூட்டம் என்னவாயிரு, நீங்க பலருக்கு கட்டுப்படக்கூடியவங்களா அப்பதான் பிரிவீங்க. இவனா பிரிவினையில உட்கார்ந்துகிட்டே ஒற்றுமை ஒற்றுமை பேசுறான். இவன் என்ன செய்யறான், பிரிவினைக்கு உரிய வாசல்ல போய் உட்கார்ந்து இவனே சேரப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறத பிரிவினையின் மீது உட்கார்ந்துகிட்டு எப்படி ஒற்றுமை வரும்? பிரிவினை ஏன் தான் வந்துச்சு நீங்களே யோசிங்களா? ஏன் பிரிவினை வந்துச்சு? அல்லாஹ் சொன்ன மட்டும் கேட்டதுனால அந்த பிரிவினை எல்லாம் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது மட்டும் கேட்ட அந்த பிரிவினை வந்துச்சு. அந்த ரெண்டையும் கேட்க மாட்டோம்னு எப்ப தடுமாறி போகிறானோ அப்பதான் பிரிவினை உண்டாயிரும். மன இச்சையை பின்பற்றுவது, அவனுக்கு பதவி வேணுங்கிறதுக்காக அவன் ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுத்து கொண்டு போவது, பெரியார்கள் மீது மறிக்கிறோங்கிற பேர்ல அவங்க சொல்றதை கேட்கறதுன்னா, அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவர் உண்டாயிருவாங்கல்ல. ஒவ்வொரு தலைவர் உண்டானாங்கன்னா ஒவ்வொரு குழுவா தானே ஆயிரும், பிரிஞ்சிருவோம்ல, செதறிடுவோம்ல. அப்ப இந்த செதறி கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? இதை விட்டதுதான். ஒற்றுமைக்கு தனியாவெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்ல. இதை எல்லாரும் செஞ்சுட்டா தன்னால ஒற்றுமை தான் நடத்து. அல்லாஹ் ரசூலுக்கு சொல்வதை கேட்கறதுங்கிற வந்த பிறகு அப்புறம் என்ன பிரிவினை நமக்கு வரப்போகிறது? நம்மளுக்குள்ளே 2-3 பேர் பிரிஞ்சு போனா கூட என்ன காரணமா இருக்குன்னு பாருங்க, இது மீறினா தான் இருக்கும். நம்மளோட இருந்துகிட்டே சில பேர் பிரிஞ்சு போறான்னா அது கூட என்ன காரணமா இருக்கு? இது ரெண்டும் தான் வந்துட்டு மூணாவது ஒண்ணு சைத்தான் உள்ள ஏறிக்கிடுவான். அதனாலதான் வெளியே போயிருப்பானே தவிர இந்த ரெண்டுக்குள்ள இருக்கிற எவனும் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். மூணாவது ஒருத்தன் வழி கண்டு போனா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டுல அவனுக்கு உடன்பாடு இல்லை, அவனை முன்னிறுத்துறான். அவனுக்கு ஏதோ பாதிப்பு சாதகமா இருக்கும்போது இங்க இருக்கிறாங்கிறான், அவனுக்கு பாதகமா வரும்போது அங்கிட்டு போயிடுறான்னா அவன் இதுக்காக இருக்கல, இந்த பேசிக் அவன் ஏத்துக்கலன்னு அர்த்தம். அதனால எல்லா விதமான நம்ம பலவீனப்பட்டு நிற்பதற்கும், சிறுபான்மையா நிற்பதற்கும், ஒடுக்கப்படுறதற்கும், பல கூறுகளாக செதறி கிடப்பதற்கும் என்னென்னமோ தத்துவங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்ற தத்துவம் என்ன? அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு இல்லாததான் காரணம். அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறது வந்துவிட்டால் நீங்க பிரிய மாட்டீர்கள், நீங்கள் செதற மாட்டீர்கள், உங்களுடைய பலம் குன்ற. அதன் எதிர்மறையான அர்த்தம். இதுல அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுங்க, வலா தனாஸு சண்டையிட்டுக்கிறாதீங்க, தப்சல் பிரிந்து விடுவீர்கள், ததுஹப ரீஹுக்கும் உங்களுடைய பலம் என்னவாயிரு, குன்றி போய்விடும் அல்லாஹ் சொல்றானே. அப்படின்னா இது கட்டுப்பட்டால் அது ஆவாது. அல்லாஹ் ரசூல் நீங்க கட்டுப்பட்டீங்க என்று சொன்னா நீங்க சண்டையிட மாட்டீங்க, மார்க்கத்துல உங்களுக்குள்ள பிரிந்து போயிட மாட்டீங்க. அப்படி போகலன்னு உங்களுடைய பலம் குன்றி போகாது, வலுவா தான் இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது, அல்லாஹ் வஹியை மட்டும் பின்பற்றுவது இருக்குத, அல்லாஹ்ட்ட இருந்து வந்த மார்க்கத்தை மட்டும் பின்பற்றுவது, இதுதான் நம்மளை ஒன்றுபடுத்தும். இதை தவிர எந்த வழியிலையும் ஒற்றுமை ஏற்படாது. இதனாலதான் எத்தனை பேர் அந்த ஒற்றுமைக்காக நம்மளை அழைக்கிறாங்க, நம்ம போக மாட்டேங்கிறோம். ஏன்? அவன் இதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். எப்படி ஒற்றுமை வரும்? அவனுக்குன்னு ஒரு தலைவரை வச்சுக்கிறான், அவனுக்குன்னு ஒரு இமாம் சொன்னா கேட்பேங்கிறான், இவனுக்கு ஒரு இமாம் சொன்னா கேட்பேங்கிறான், அவனுக்குன்னு ஒரு மார்க்க நெறிமுறைகள் நினைஞ்சிருக்கிறான், மகான்கள் பெரியார்கள் மதிச்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படி அவனோட ஒன்றுபட முடியவே முடியாது அது. அப்ப எல்லாரும் இதை ஒத்துக்கிட்டா ஒற்றுமை வர முடியும். அவர்கள்லாம் அதே மாதிரி இருக்கிறவர்கள்லாம் பல தடவை கூடுனாங்க, ஒற்றுமை வந்துச்சா? இந்த நம்மளை விட்டு எல்லாரும் ஒன்னா கூடுனாங்க, பல விஷயங்கள்ல ஒன்னா கூடுனாங்க, ஒன்றுபட முடிஞ்சா? ஒன்னே ஒண்ணுல ஒன்றுபட்டாங்க, இதை எதுக்குறதுல. அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு இருக்குல்ல, அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு வேணாங்கிறதுல மட்டும்தான் ஒன்றுபட்டார்களே தவிர நம்மளை தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கிறது, இந்த கொள்கையை எதிர்க்கிறது, இந்த ஒரு விஷயத்தை தவிர இந்த ஒரு தேர்தலில் கூட அவங்களால ஒன்றுபட முடியல.
19 பேரும் சேர்ந்து நின்றா கூட ஒரு 20 இடம் கிடைச்சிருக்குமா இல்லையா? நாங்களா விட்டு நாங்க தேர்தலுக்கு போகாத ஆளுக்க நம்ம ஆசைப்படல விட்டுருவோம். ஒற்றுமை இதெல்லாம் வரும் என்று இருந்தால் அவங்க என்ன செய்யணும்? போஸ்டர் போட்டாங்கல்ல, 50 பேர் முக்கியமான தேர்தல் வருகிற ஒன்னா கூடுவோம், ஒன்னா போய் ஒரு இடத்துல பேசுவோம், பேசினா ஒரு 20 சீட்டு மொத்தமா கிடைக்கும் முஸ்லிம்கள் சட்டசபையில அப்படின்னு தான் நினைச்சாங்களா? சீட்டு கேட்க போகும்போது என்ன செய்யறான்? என்னையா இவன் விட்டுட்டு போனான், மேடை போட்டு பேசுறாங்க, அவனை விட்டுட்டு போயிட்டான், இவனை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? சீட்டு வாங்க போய் எல்லாத்தையும் கட்டி விட்டு போயிடுறாங்க. இதுதான் ஒத்துமை. வராது, வரவே வராது, ஒரு காலத்திலையும் வராது. இது அல்லாஹ் எதை கொண்டு நீங்க பிரிந்து விடுவீர்கள் சொல்லுகிறானோ அதை செஞ்சுக்கிட்டே இவன் ஒத்துமைக்கு பாடுபட்டா எப்படி வரும்? விஷத்தை குடிச்சுக்கிட்டே சாவக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவன் விஷத்தை குடிச்சுக்கிட்டே என்ன செய்யறான்? குடிச்சுக்கிட்டே பேசுறான், விஷத்தை அருந்திக்கிட்டு என்ன செய்யறான்? சாகக்கூடாது, நாம எல்லாம் சாகக்கூடாது. எப்படி அதானே இப்ப இருக்குது. அப்ப அந்த ஒற்றுமையை சிதைக்கிறது எதுன்னு விளங்கிறன்னு இந்த ஒற்றுமை பேசணும்னு அந்த வசனத்தை எடுத்து காட்டுங்க. எதனால ஒத்துமையை பத்தி எல்லாம் பேசலாம்? அல்லா ரசூல் கட்டுப்பாடு, அதுல தானே சண்டை போடக்கூடாதுங்கிறான். நீ அதுல சண்டையை போட்டு எப்படிடா ஒத்துமை வருங்கிறீங்க? எப்படி வரேன் அப்படின்னு நம்ம கேட்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். 8:46 அதே மாதிரி 6வது அத்தியாயத்தில் 153வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த மார்க்கங்கிறது ஒன்வே தான். இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் என்ன பேர் வைக்கிறான்? ஒரு வழிதான், பல வழிலாம் கிடையாது. ஒரு ஊருக்கு போறோம்னு வைங்களேன், பல வழி இருக்கும். இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம், ஈஸியார பிடிக்கிற கூட அப்படி போய் இப்படி பிடிக்கலாம், அப்படி இப்படி பிடிக்கலாம் எல்லாம் இருக்கா இல்லையா? சேலத்துக்கு பிறந்த இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், வழியெல்லாம் ரூட்லாம் நிறைய இருக்கும். இஸ்லாத்துல இந்த மாதிரி பல வழிகள் இருக்கான்னா கிடையவே கிடையாது. இஸ்லாத்துல என்னது? ஒரே வழிதான். இது அல்லாஹ் என்ன செய்யறான்னா இது ஒரு பெரிய கான்செப்டா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான ஒரே வழி. அல்லாஹ் எப்படி சொல்றான்? இதுதான் என்னுடைய நேரான ஒரே வழி, ஒரு வழிதான் இருக்கிறது. சொல்லுவாங்கல்ல, நதிகள் உதாரணம் காட்டுவாங்க. பல ஆறுகள் இருக்கிறது, எல்லாரும் எங்க போய் சேரும்? கடல்ல சேரும். அதே மாதிரி நம்மளும் இப்படி போனாலும் போய் சேர்ந்துடலாம், அப்படி போனாலும் சேர்ந்துடலாம், இப்படி போனாலும் சேர்ந்துடலாங்கிறான. இதெல்லாம் ஆத்துக்கு சரியா வரும், மார்க்கத்துக்கு சரியா வராது. எதுக்கு வரும்? ஆத்துக்கு சரியா வரும், ரோட்டுக்கு சரியா வரும், மார்க்கத்துக்கு சரியா வருமானா வராதுங்கிறான்ல. இங்க பல வழியே கிடையாது. இஸ்லாத்துல வெற்றி அடையக்கூடிய வழி என்னதான்? ஒரே வழிதான் இருக்கிறது. அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமான்னு சொல்லிட்டு வலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை பின்பற்றி விடாதீங்க, ஒரு வழிதான் இந்த மார்க்கமே தவிர. அதுலயே அல்ல எதையுமே சொல்றாங்க, தெளிவா தான் சொல்றான், நமக்கு தான் வழங்க மாட்டேங்குது. இதுலயே வழங்கிறதா இல்லையா? ஒரு வழியை பின்பற்றுங்கன்னு சொன்னாலேயே பல வழி இல்லைன்னு வழங்கிறது. விளங்காதவன் இருப்பான இல்லையா, அவனுக்கு வழங்குறதுக்கு அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு வழிதான்ப்பா பின்பற்றுன்னு சொல்லிட்டு பல வழியை பின்பற்றாதாங்கிறான். அது சொல்லாமலே விளங்குது. சொல்லாம விளங்கி இருந்தும் கூட இந்த மக்கள் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சொல்லியும் விளக்குறான். சொல்லாம விளங்குற விஷயத்தை கூட என்ன செய்யறான்? திரும்ப ஒரு சொல்லி அதை தெளிவான திபியான்ங்கிறான்ல, அனைத்து தெளிவா தான் பேசும். இந்த 2வது கருத்துக்கு வளைக்கிறதுக்குலாம் இடம் தராதுங்கிறதுக்கு தான் அதையும் சேர்த்து சொல்றான்ல. ஒன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் சிராத்தின்னா ஒரு வழிக்கு ஒருமை. அது இது என்னுடைய ஒரே வழியாக இருக்கிறது. முஸ்தகீமா நேரானதாக இருக்கிறது. ஒலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். பல வழியெல்லாம் போடவில்லை இந்த மார்க்கத்துல. அப்படி பின்பற்றினால் அவனுடைய அந்த ஒரு வழியை விட்டு உங்களை மாத்தி விடும், உங்களை கொண்டே சேர்க்காது. இப்படி போய் அதை அடைஞ்சிடலான்னு வைங்களேன், வேற எங்கேயோ நீ போயிருவில்லையே தவிர அடைய வேண்டிய சொர்க்கத்தை உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? அடையவே முடியாது. அல்லாஹ்வை அடைவதற்குரிய வழி என்னன்னு கேட்டா, ரசூல் போனாங்கல்ல, அவங்களுக்கு பின்னாடியே தான் போய்கிட்டு இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தார்களோ அந்த வழியில போனா மட்டும்தான் அல்லாஹ்வை அடைய முடியுமே தவிர, சொர்க்கத்தை அடைய முடியுமே தவிர, நமக்கு ஒரு அபூபக்கர் பார்க்க போறாரு, இந்த உம்மர் அங்கிட்டு போறாருன்னு போனோம்னு வைங்க, பேச்சுக்கு முடிஞ்சு வச்சு கதை. அது இல்லைன்ற நல்லதான். பல வழிகள் இல்லைங்கிறது நம்ம என்ன செய்யறோம்? பாக்குறோம். ரசூலுல்லாஹ் கூட பணம் போட்டு காட்டுவாங்க. அதுக்கு அந்த அதிசயம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு கோடை போடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை கூட விளங்குற மாதிரி இது நமக்கு விளங்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? மக்கள் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம உம்மத்து கரெக்டா எதையும் புரிஞ்சுக்கிறேன்னு விவரம் இல்லாதவனுக்கு விளங்கணுங்கிற செய்யறாங்க. இப்படி ஒரு கோட்டை போடுறாங்க, நேர கோட்டை போட்டுவிட்டு இப்படி 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 சைடு வையும் போடுறாங்க. ஒரு கோடை போட்டுவிட்டு இப்படி இப்படி சைடு வையும் போடுறாங்க. அப்படி போட்டு என்ன செய்யறாங்க? இந்த பாருங்க, இந்த ஒரு வழிதான் இருக்குது, இதுல போனா சொர்க்கம் கிடைக்கும், இப்படி இப்படி போயிடாதேங்கிறாங்க. இது இல்லாம இது சின்ன பிள்ளை கூட வழங்குமா இல்லையா? அதில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாட அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது என்ன செய்யறான்? நேரம் வந்துகிட்டு இருக்காம இந்த அங்கிட்டு பார்க்க அபு ஹனீஃபா போறாருங்கிறான், இந்த இங்கிட்டு பார்க்க ஷாஃபி போறாங்க. அப்படிதான் போறாங்க. நீ பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அபு ஹனீஃபா அங்கிட்டு போன நமக்கு என்ன, ஷாஃபி இங்கிட்டு போன நமக்கு என்ன? நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாட்டுக்கு நேர பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்க வேண்டிய, குதிரை மாதிரி தான் போகணும். குதிரைக்கு பார்க்க முடியாது போட்டுருவான், சைடு பார்க்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. சைடு பார்த்தா நம்ம சேரவும் முடியாது.
குதிரைக்கு இது மாதிரி போட்டுற கண்ணுக்கு போடுவான் பாத்தீங்களா, இப்படி சைட்ல பார்க்க கூடாங்கிறது தான் அதை போடுறான். அது நேரம் மட்டும்தான் தெரியும். குதிரை மட்டும் தான் நேரம் போற ஒரு பிராணியா இருக்கிறது. ஏன்னா அது மாதிரி எல்லாரும் பார்வை வந்து திரும்பிச்சுன்னு வைங்கள நம்மளை கவுத்தி விட்டுரும். அந்த மாதிரி தான் அந்த மார்க்கத்தை வச்சிருக்கான். ஒரே வழியில் இன்பாட்டு போயிட்டு இருக்கணுமே தவிர சைடு வேலாம் கிடையாது. இந்த ஹதீஸ் மட்டும் கேட்ட நம்பர் குறிச்சிக்கிறேங்க நாளைக்கு. அடுத்து வந்து இது ஒரு மேட்டர் சொல்லிடுறானா, அதுக்கு அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா 6வது அத்தியாயத்துல 159வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த ஒத்துமை வேற்றுமை இதுகள் எல்லாம் தீன விஷயத்துல வரக்கூடாதுங்கிறான் அல்ல. இந்த வேற்றுமை வரக்கூடாதுங்கிறோம்ல, வேற்றுமை வரக்கூடாது எதுல எல்லாம் சொல்லி காட்டுறான். நமக்குள்ள வேற்றுமை இல்லாம நம்ம இருக்கிறோம். நீங்க போட்டுக்கிற சட்டையே வேற்றுமையா தான் இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி சட்டையா போடுறீங்க இல்ல, இந்த சட்டைக்கு அந்த சட்டை வேற்றுமையா இருக்குது, அந்த சட்டைக்கு இந்த சட்டை வேற்றுமையா இருக்குது. ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிற பேனாவுக்கு அடுத்த பேனா என்னவா இருக்கு, வேற்றுமையா இருக்கிறது. தோற்றம் வேற்றுமையா இருக்கிறது. நம்ம சாப்பிடுற உணவு, இன்னைக்கு மத்தியானம் காலை சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு கேட்டா பாதி பேர் தான் நல்லா இருக்கிறீங்க, பாதி பேர் நல்லா இல்லம்பிங்க, பாதி பேர் கம்பிம்பிங்க, பாதி பேர் கூடம்பிங்க. நம்ம எதுல ஒன்னா இருக்கிறோம், ஒன்னா இருக்க இயலாது. மனுஷன்டா என்ன இருக்கு, வேற்றுமைகள் தான் இருக்கும். நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி விஷயங்கள் பிடிக்கக்கூடியதா என்ன செய்யாது, இருக்காது. ஆனா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அல்லாவுக்கு. நீங்கள் வேற்றுமையா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சாப்பிடுவது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உடைகளை அணிவது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முகபாவனையை காட்டும், இதெல்லாம் மேற்றே அல்லாவுக்கு கிடையாது. அல்லாஹ் எதை நம்மள்ட்ட விரும்புகிறான், தீனில வேற்றுமை ஆயிராதீங்க. அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன விரும்புகிறான், தீனத்தான் பிரிச்சிடக்கூடாது, அதுலதான் வேற்றுமை ஆகிவிடக்கூடாது. அப்படி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், யார் வந்து தீனை பிரித்து விட்டார்களோ, தங்களுடைய தீனை என்ன செய்யலாம், தீனா உன்னதான் இருக்கணும், ஒரு வழிக்கு போகாம தீனை பிரித்து விட்டார்கள் என்று சொன்னால், லஸ்த மின்ஹும் கானூ ஷியான், தீனில பல பிரிவுகளாக யார் ஆகிவிட்டார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன், அவங்களோட உனக்கு எந்த ஒட்டு உறவும் இல்ல. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், முகமதே, யார் வந்து இந்த தீனை பிரித்து பல குழுக்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களோடு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப தீனை பிரித்தவர்களுக்கும் ரசூலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவன் வந்து இந்த இஸ்லாத்து வட்டத்து வெளியே நிக்கிறவன் அர்த்தம். தீனை பிரிச்சிடக்கூடாது, தீன் ஒரே மாதிரியா இருக்கணும். எல்லாரும் ஒரே தீன், வா ஏன் தீனா ஓன் தீனான்னு பேசுவோம், வா நான் சொல்றது தீனா நீ சொல்றது தீனா அதை பேசுவோம். எது தீன் என்று நிரூபணமாவது அதில் நிக்கணுமா இல்லையா, அதுக்கு வராத வரைக்கும் அப்படிப்பட்டவர்களோடு யாருக்கு சம்பந்தம் இல்ல, ரசூலுக்கே சம்பந்தம் இல்லை. லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன், அவர்களோடு உனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இன்னமா அம்ருஹும் இலல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பற்றி விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வின் கையில், நாம பாத்துக்கிறேன், உனக்கு வந்து சம்பந்தம் இல்ல, அதுக்காக நீ மட்டும் ஒண்ணு செஞ்சிட வேணாம். அவங்களுடைய மேற்று என்னிடத்தில் இருக்கிறது, இன்னமா அம்ருஹும் இலல்லாஹ், அவங்களுடைய பிரச்சனை வந்து என்னிடத்தில் இருக்கிறது. நப்பியுகும் பிமா கான யாமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி அவர்களுக்கு நான் விளக்குவேன். மறுமையை எழுப்பி வச்சு, ஏண்டா நான் இதுதானே சொன்னேன், மார்க்கத்தை பிரிக்க சொன்னேன் என்று நான் இப்ப கேட்டுக்கிறேன், நான் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டுக்கிறேன். இப்ப உனக்கு அவங்களோட சம்பந்தம் இல்லை, அது மட்டும் தெளிவுபடுத்திக்க அப்படிங்கிறான். அப்ப யாரெல்லாம் மார்க்கத்தில் பிரிகிறாங்களோ அவங்களுக்கும் ரசூலுக்கு என்ன இல்ல, சம்பந்தமே இல்ல. அப்ப மார்க்கங்கிறது என்ன, ரசூல் சொன்னதுதான் மார்க்கம், அல்லாஹ் சொன்னது மார்க்கம். அதை எடுத்து வாங்கி ரசூல் சொல்வார்களே ஆனால் அது மார்க்கம் அப்படின்னு விளங்குறது. இதை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு. இதே மாதிரியான கருத்து அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். இது நமக்கு மட்டும் உள்ளது இல்லையா, ஏதோ முகமது நபிக்கு மட்டும் உள்ள மேட்டர் நினைச்சுக்கிறாதீங்க. 42வது அத்தியாயத்துல 13ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஷரஅலக்கும் மினத் தீனி மா வஸா பிஹி நூஹன், நூஹு நபிக்கு அல்லாஹ் எதை வசியத்தாக வலியுறுத்தி சொன்னானோ அதைத்தான் உங்களுக்கு மார்க்கமாக்கி இருக்கிறேன், புதுசு ஒண்ணும் கிடையாது. நூஹு நபிக்கு கொடுத்ததையும், உள்ளதி அவுஹைனா இலைக்க, உமக்கு நாம் எதை வகையாக அறிவித்திருக்கிறோமோ அதையும், ஒமா வசைனா பிஹி மூசா ஈசா, ஈசா நபி மூசா நபிக்கெல்லாம் எதை கொடுத்தோமோ அதையும் தான் உனக்கு மார்க்கமாக்கி இருக்கிறோம். உனக்கு மார்க்கமா தந்திருக்கிறது இருக்குது, நான் அறிவித்தது, மூசாவுக்கு கொடுத்தது, ஈசாவுக்கு கொடுத்தது, நூஹு நபிக்கு கொடுத்தது, இதுகளெல்லாம் சேர்த்தா நினைஞ்சிருக்கிறேன், உனக்கு மார்க்கமா தந்திருக்கிறேன். அது என்ன, அது எல்லாருக்கும் கொடுத்த மேட்ரு என்ன, அது அல்லாஹ் விளக்குகிறான். தீனை நிலைநாட்டுங்கள், அதில் பிரிந்து விடாதீர்கள், ஃபீஹி, அதில் பிரிந்து விடாதீர்கள். இது இந்த ஜமாத் இஸ்லாமிக்கார் அடிக்கிறது போடுவாங்க, தீனை நிலைநாட்டுங்கள் பிரிந்து விட, அதில் இருந்து விட்டுருவாங்க, ஃபீஹியை விட்டுருவாங்க. தீனை நிலைநாட்டுங்கள் பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். போலி ஒற்றுமைக்கு ஆதாரமா காட்டுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, தீனை நிலைநாட்டுங்கள் ஃபீஹி, அதுல பிரிஞ்சிடாதீங்க, தீனில் தீனை நிலைநாட்டுங்கள்,
தீனில் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். இவன் அந்த தீனில்ங்கிற வெட்டி விடுவாங்க. இந்த ஒற்றுமை கோஷம் போறவனா என்ன செய்வான், அந்த ஆயத்துல அந்த ஃபீஹிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த சொல்லை எடுத்து போடுவாங்க அர்த்தம் செய்யும் போது. எப்படி செய்யறது? தீனை நிலைநாட்டுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அது தௌஹீத் ஜமாத்கார பிரிக்கிறான். அதுக்காக வேண்டி இந்த வசனம் எதுக்கு போடுறது? இவங்க மக்களை பிரிச்சு விட்டாங்க, இதுக்காக வேண்டி அந்த ஃபீஹி என்ன செய்யறது, காலி பண்ணி போடுவாங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, நூஹ் நபிக்கு இதைத்தான் நான் சொன்னேன், புதுசு கிடையாது. மூசா நபிக்கு இதைத்தான் சொன்னேன், ஈசா நபிக்கு இதைத்தான் சொன்னேன், உனக்கு இதைத்தான் சொல்றேன். எதை சொல்றேன்? தீனுல வந்து நிலைநாட்டு, அதுல பிரிஞ்சிடாத, வேற எதுல வேண்டாலும் பிரிஞ்சுக்க. நீ அதிமுக ஆதரிச்சு திமுக ஆதரிச்சு தொலைஞ்சிட்டு போ, இது மேட்ரு இல்ல. இதுல பிரியலாம், இதுல பிரிஞ்சா பெரிய நிரந்தர நரகம்லாம் ஒண்ணு வராது. நீ தேர்தலில் போட்டு தொலைஞ்சிட்டு போ, அது உனக்கு உள்ள விஷயம். அது கூட அதுல கும்பிடாம மார்க்கத்தை மீறாமல் நடக்க முடியும்னா செஞ்சு தொலைஞ்சிட்டு போ. எதுல பிரிஞ்சிடாத? தீன்ல பிரிஞ்சிடாத. மேட்ரு தீன்ல பிரிஞ்சிடான். இப்ப அதிகமான மக்களோட நமக்குள்ள கருத்து வேறுபாடு எங்க வருதுன்னா தீன்லான வருது. மார்க்கத்திலான பிரிஞ்சு பிரிஞ்சு போறான். குரான்ல இருக்குங்கிற கேட்க மாட்டேங்கிறான், ஹதீஸ்ல இருக்குங்கிற அதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். அப்ப தீன்ல பிரிஞ்சிடாதீங்க, இதைத்தான் எல்லாருக்கும் சொன்னேன், உனக்கு மட்டும் சொல்லலப்பா, எல்லாருக்கும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நல்லா என்ன செய்யறான், மூசா நபி, ஈசா நபி, நூஹ் நபி, எல்லா நபிமார்களுக்கும் சொன்ன மேட்டர் என்னன்னு கேட்டா, தீன்ல வந்து நீங்க நிலைநாட்டுங்கள், அதுல நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். கபுர அலல் முஷ்ரிக்கீன மா ததுஹும் இலைஹி. நீ கூப்பிடுற இந்த மேட்டர் இருக்குதே, இது முஷ்ரிக்கீன்களுக்கு பெரிய பாரதூரமான விஷயமா இருக்கும். யாருக்கு? இதுதான் அவங்க முஷ்ரிக்குங்கிறாங்க. இவங்க யார? அட தீனில பிரிஞ்சிடாதன்னு சொன்னா அவங்க பயங்கரமா கொதிக்கிறாங்க. எப்படி உங்க இது மட்டும் தான் சரியா அப்படிங்கிறாங்க. ஆமா அதான் சரிதான், இதான் சரி. இல்ல உன் இது சரி, ஆதாரத்தை காட்டு. உன் இது சரின்னா ஆதாரத்தை காட்டு. ஆதாரம் இல்ல, நாங்க தான் ஆதாரம் வச்சுக்கிறோம், இதான் சரின்னு ஏத்துக்க அப்படின்னு கூப்பிட்டா மத்த எதுவும் அவங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு அவனை ஏத்துக்கிறான், அவன் இவனை ஏத்துக்கிறான், அவங்களுக்குள்ள 1000 அடித்தடி போட்டாலும் ஒன்னா குடிக்கிறாங்க. எது பெரிய விஷயமா இருக்குது? இன்னைக்கு பெரிய மேட்ரு இதுதான். எது? தீனில பிரியாதடான்னு சொன்னா, தீனில ஒன்னா இருப்போம்டான்னு கூப்பிட்டோம்னு சொன்னா அவன் என்ன செய்யறான்? அது பயங்கரமா இருக்குது. யாருக்கு தான் இது பயங்கரமா இருக்குமா? அல்லாஹ் சொல்றான், கபுர அலல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்கீன்களுக்கு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவனுக்கு பெருசாக இருக்கும். மா ததுஹும் இலைஹி. நீ எதை நோக்கி அவர்களை கூப்பிடுகிறாயோ அது தீன்ல ஒன்னா இருப்போம், ஒரு தீனை பின்பற்றுவோம் வா அப்படின்னு கூப்பிட்டால் அவனுக்கு பெருசா இருக்கும். ஏன் தீன்ல நான் இருந்துக்கிறேன், ஓன் தீன்ல நீ இருந்துக்க, நம்ம ஒத்துமையா இருப்போம்னா சரிங்கிறான். அவன் என்ன இருக்கான்? அபூஜல் ரெடியா தான் இருந்தான். ஓந்தீன நீ தனி உனக்குள்ள வச்சுக்கப்பா, ஏன் தீன எனக்குள்ள வச்சுக்கிறோம், எங்கள்கிட்ட வந்துகிட்டு ஓந்தீன வியாபாரம் பண்ணாத, ஓந்தீன பிரச்சாரம் பண்ணாத அப்படின்னு தான் கோரிக்கை வச்சான். இதை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தார்களே, ஆனா அவனுக்கு பிரச்சனையா இல்ல. நீங்க இதை ஏன் அவனுக்கு பெருசா தெரியுதுன்னா இதுதான் மைனஸ் ஆவாங்க. ஏன் இதன் பக்கம் நீங்க அலட்சியம் வைங்க, ஒண்ணு ஒன்னா இழந்துருவாங்க அவங்க. அவனை கீழே வச்சுக்க கூடிய ஆட்களை எல்லாம் நினைச்சிருவான். தீன்ல ஒன்றுபடுறான்னு சொன்னா எல்லாம் குர்ஆனுக்கு இப்படி ஒடியாந்துரும். அவனுடைய தலைமைத்துவம், அவனுடைய அதிகாரம் எல்லாமே அடிபட்டு போயிடும். மற்ற எல்லாத்தையும் விட கடுமையா வெறுத்ததுக்கு தானே காரணம். அல்லாஹ் மேல உள்ள கோபத்தினாலே ரசூலுல்லாஹ் எதிர்த்தான் அபூஜெயில்னா. அபூஜெயில் ரசூலுல்லாஹ் எதிர்த்தானே, அல்லாஹ்வை நம்பாமையா? அவன் அல்லாஹ்வை நம்பத்தான் செஞ்சு 1000 படைச்சதுன்னா அல்லாஹ் தான் படைச்சான்னு சொன்னா அதுக்குன்னா பஞ்சாயத்து இல்லை அவனுக்கு. அல்ல முகமது கெட்டவருங்கிறதுக்காக வேண்டிய முகமது எதிர்த்தான். அதுலயும் அவனுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. பஞ்சாயத்து என்ன? ஊரால உருவுறாருங்கிறான் பஞ்சாயத்து. பஞ்சாயத்து என்ன? நம்ம பக்கம் இருக்கிறால ஒண்ணு உருகிட்டு போயிடுறாரு. ஆளுக்கெல்லாம் மைனஸ் ஆக இவர் அழைக்கிற தீனு வந்து ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவோம்னு கூப்பிடுறாரு. அப்படி போறீங்க, அப்படி எல்லாரும் ஒரு மார்க்கம் போயிட்டானா நம்ம எந்த மார்க்கத்தில் இருக்கிறது? நம்ம மட்டும் தானே இருப்போம். அந்த வேற்று தான். அதுக்கு நல்லா என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த மார்க்கத்தில் பிரிந்து விடாதீர்கள் என்கிற ஒரு விஷயம் கபுர அலல் முஷ்ரிக்கீன மாத்ததுஹும் இலைஹி. அல்லாஹ் நீ எதன் பக்கம் நீ அழைக்கிறாயோ அது வந்து முஷ்ரிக்கீன்களுக்கு ரொம்ப கடுமையானதாக இருக்கிறதுங்கிறத அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இது 42:13 இருக்குதா, 33 33வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மூமின் என்று நம்மளை சொல்லிக் கொள்வதாக இருந்தால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுக்கு பிறகு நமக்குன்னு ஒரு கருத்து இருக்கக்கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்துல சொல்லாமல் விட்டுருந்தாங்கன்னு வைங்க, நமக்குன்னு ஒரு கருத்து இருக்கலாம். ஆனா மார்க்கத்தில் எதையும் அவங்க சொல்லாம விடல. துன்யாவுடைய விஷயத்துல சொல்லாம விடப்பட்டிருக்கிறது. உனக்குன்னு ஒரு கருத்து இருக்கலாம். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டதுனால அது அல்லாஹ் சொல்றான், ஏன் கருத்து இதுன்னு சொல்லலாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனா நம்ம கருத்து இதுதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கர் கருத்து இதுதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹனீஃபா கருத்து இதுதான், முடிஞ்சு வச்சுக்கத. அல்ல அதையும் கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்னு கேட்டா, ஒமா கானலி மூமினின் வலா மூமினத்தின், இறை நம்பிக்கை உள்ள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன்,
அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவு செய்து விட்டால், ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அவங்களுடைய காரியங்களில் அவங்கள் என்று சுய விருப்பம் கொள்வதற்கு உரிமை இல்லை. அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்னா, எந்த மூமினாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல அவங்களுக்குன்னு ஒரு ஏன் கருத்துன்னு ஒண்ணு இருக்க முடியாது. ஏன் கருத்துங்கிற மேட்ரு இஸ்லாத்தில் என்ன இல்ல, தீன் விஷயத்தில் கிடையாது. மூமின்களுக்கெல்லாம் கிடையாதுன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாதுன்னு அர்த்தமா? இமாம்களும் மூமின் தான், அவருக்கு தான் கிடையாது. சஹாபி மூமின் தான், அவருக்கு தான் கிடையாது. மூமின் என்று சொன்னால் அவருக்கு சுய விருப்பம் கிடையாது. அல்லாஹ் ரசூல் சொன்ன பிறகு என்ன இல்ல, அல்லாஹ் ரசூல் 20 ரக்காத் தான் தொழுதாங்க, நாங்க 8 தான் தொழுவோம் உமர் இல்லன்னு சொன்னா கூட அவர் அந்த ரைட் அவருக்கு இருக்குதா? அவர் மூமினா இருந்தா இல்ல தானே. அப்ப மூமினாக இருப்பார்களேயானால் அவங்களுக்கு என்ன கிடையாது, அவங்களுக்கு ஒரு ரைட் எடுத்துக்கொள்ள கூடாது. அது யாரா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், மூமினான ஆணா இருந்த இதை சொல்லும் போதே முதல் மேற்ற சஹாபி தானே இதில் அடங்குவாங்க. இதுல அடங்குறத யாரு? இது இறங்கக்கூடிய காலத்துல அவங்கள சில பேர் கட்டுப்படாம போனது தானே இது இறங்கவே செய்யுது. அப்ப மூமினானவர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு முதல்ல யாருக்கு அதிகாரம் இல்லைன்னா சஹாபிக்கு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இறங்குனது முதல்ல அவங்களுக்கு தான், அவங்கள குறித்து தான், அவங்கள உள்ள ஆளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்வதற்கு தான் இறங்கியது. அவங்களுக்கு இல்லாதனால நமக்கு இல்லை, நமக்கு இல்லாதனால அவங்களுக்கு என்ன ஆகல, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் இல்லை. அப்ப எப்படி சஹாபியை நீங்க பின்பற்றுவீங்க? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், மாகான் அலி மூமினின் ஒலா மூமினத்தின், மூமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடையாது. என்ன கிடையாது? இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விடும் பொழுது, ஐயக்கூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அவங்களுடைய காரியங்கள்ல சுய விருப்பம் கொள்ளக்கூடிய உரிமை அவர்களுக்கு கிடையவே கிடையாது சொல்லிவிட்டு, ஒமை யாசில்லாக வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலை யார் மீறுகிறார்களோ, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் மீறி நடக்கிறார்களோ, ஃபக்கல் லல்ல லலாலம் பஈதா முபீனா, அவங்க தெளிவான வழிகேட்டுக்கு போய்விட்டார்கள். நான் உன்னை சொன்ன பிறகு எனக்கு இந்த கருத்து இருக்கு, அந்த பெரியாருக்கு அந்த கருத்து இருக்குது, இந்த மகானுக்கு இந்த கருத்து இருக்கு என்று யாராவது சொல்வார்களே, ஆனால் அவங்க சாதாரண வழிகேட்டுக்கு போகல, தெல்ல தெளிவாக பகிரங்கமான வழிகேடு. இதுக்கு பெரிய ஆதாரம்லாம் தெரிய தேவையில்லை. லலாலன் மட்டும் சொல்லாம லல்ல லலாலன் முபீனா, தெல்ல தெளிவான வழிகேட்டை அவர் அடைந்து விட்டார்கள். கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தாலே தெரியும் வழிகேடு தான் சொல்லி. பெரிய அளவுக்கு மூளையை செலவழிக்க வேண்டியதில்லை, கசக்க வேண்டிய தேவையில்லை. என்ன அல்லாஹ் ரசூல் மீறினா அதான வழிகேடு. அந்த மாதிரி சுய விருப்பம் கொள்ளக்கூடாது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் அல்லாஹ் அந்த குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய சில வசனங்கள்.